அதிகாரம் 2 நாளாகமும் பழைய ஏற்பாட்டில் 2 நாளாகமும் 7வது அதிகாரம். முதல் வசனத்தை 2வது வசனத்தை நாம் மாறி மாறி படிக்கலாம். 2 நாளாகமும் 7வது அதிகாரம் முதல் வசனம் 2வது வசனம். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையும் இஸ்ரேல் புத்திரர் எல்லாரும் கண்டபோது தலவரிசை மட்டும் தரையில மூங்குப்புற குனிந்து பணிந்து கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்று சொல்லி அவரை துதித்தார்கள். போதும், இங்கே சாலமோன் தேவனுக்கென்று ஆலயத்தை கட்டி பலிகளை அவன் செலுத்தினான். பலிகளை செலுத்தி ஜெபம் பண்ணுறதை நாம் பார்க்குறோம். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது என்ன நடந்தது என்று சொல்லி நாம் இங்கே முதலாவது வசனத்திலே ஒரு க்ளோரியஸ் சீன் நம்ம பார்க்கணும். ஒரு மகிமையான ஒரு காட்சி. சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி என்ன செஞ்சது? வானத்திலேருந்து அப்படியே இறங்கி வந்ததான். வானத்திலேருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையை ஆலயத்தை நிரப்பிட்டு என்று சொல்லி பார்க்கும். எல்லா ஒழுங்கும் கருவமாக ஆண்டர் காட்டின மாதிரியின்படி அந்த ஆலயம் கட்டப்பட்டு ஆண்டருக்கு ஏற்ற பலிகள் செலுத்தப்படும் பொழுது ஆண்டர் அந்த பலியை அங்கீகரிக்கும்படியாக நிறைந்த கீழே இறங்கி வந்தாலும் சரி பார்க்கும். எல்லா அக்கினியானது இறங்கி வந்து அந்த பலியெல்லாம் பட்சித்தது. அது மாத்திரம் இல்லை, அது பலிபீடத்தில் இருந்த பலியை பட்சித்தது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு உள்ள அவருடைய மகிமை நிரப்பிட்டு. அந்த மகிமை எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பலிபீடம் வந்து ஆலயத்துக்கு வெளியே தான் இருக்கும். ஆலயத்துக்கு வெளியே பலியில் செலுத்துவாங்க. மாடெல்லாம் வெட்டி பலி செலுத்துவாங்க. அது வந்து அக்கினியானது இறங்கி அப்படியே பட்சித்தது. ஆலயத்துக்கு உள்ளே தேவனுடைய மகிமையே நிரம்பிது. ஆலயத்துக்குள்ளே ஒரே வெளிச்சம் பிரகாசமாக இருந்திருக்கலாம் இல்லையா? ஏதோ ஒன்று நடந்திருக்கு இல்லையா? மகிமை நிரப்பிட்டுன்னு சொல்லி வாசிக்கிறோம். ஆனால் ஆலயம் முழுவதும் புகையாக இருந்திருக்கும், புகைக்காடாக இருந்திருக்கலாம். கர்த்தருடைய அடுத்த 2வது வசனம் கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதுனாலே ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே பேசிக்க முடியலை. நான் சொன்ன மாரி தாங்க முடியாத பிரகாசம் ஒளிமயமாக இருந்திருக்கணும். கண்ணெல்லாம் கூசுகிற மாதிரி இருந்திருக்கணும். புகைக்காடாகவும் இருந்திருக்கலாம். அதனால் அவங்களால உள்ளே போக முடியல ஆசாரியர்களால். அக்கினி இறங்குறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் தங்கி இருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்டபோது என்ன செஞ்சாங்க? தரையிலே மூங்குப்புற குனிந்து பணிந்து கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்று சொல்லி அவரை துதித்தார்கள். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, சாலமோன் ராஜா முழு இதயத்தோட ஆண்டரை தேடினான். அதான் முதல் பாயிண்ட். என்னை முழு இதயத்தோட வாஞ்சியோடும் உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் எப்படி அவனுடைய தகப்பனாய் தாவீது ஆலயத்தை கட்டிருக்கா எல்லாத்தையும் சேர்த்து வைத்திருந்தாலே ஆண்டருக்கு ஆலயத்தை கட்டணுன்ற வாஞ்ச தாவீதுக்கு இருந்தது. ஆனாலும் கூட ஆண்டு தடுத்துட்டார். நீங்கள் கட்ட வேண்டாம், உன் மகன் கட்டட்டா அப்படின்னு சொல்லிட்டாரு. அவன் ஒரு பெரிய ஏமாற்றம் தான். ஆனால் இப்போ அந்த வாஞ்சை அப்படியே சாலமோனுக்கு வந்தது. வாஞ்சோடு ஒரு உற்சாகமாக நன்றியில் இருக்க மகிழ்ச்சியோடு நம்ம ஒரு காரியத்தை ஆண்டுக்கு செய்யும்போது நம்மையே அர்ப்பணித்து அதெல்லாம் ஆண்டு பார்க்குறது. சாலமோன் அப்படியாக முழு ஈடுபாடுமாங்க இல்லையா? அந்த ஃபுல் கமிட்மெண்ட்டோட அந்த உற்சாகமாக அந்த காரியத்தை செய்தவொடனே ஆண்டால் சும்மா இருக்க முடியல, அப்படியே இறங்கி வந்துட்டார். இவ்வளோ பெரிய ஆச்சரியமாக அதான் முதல் காரணம். அவன் சாலமோன் முழு மனதோடு முழு ஈடுபாடோடு டோட்டல் கமிட்மெண்ட் அர்ப்பணிப்போடு அந்த காரியத்தை செய்தான். ஆசாரியர்களையும் லேவிலையும் உற்சாகப்படுத்தி அவர்களும் கூட முழு மனதோடு ஆண்டருக்கு பலிகளை செலுத்தவும் ஆண்டரை துதிக்கவும் கட்டளையிட்டான். அதனால தான் ஆண்டருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிட்டு என்று சொல்லி பார்க்குறோம். அதுமாக கடந்த 1 வருஷமாக ஆண்டர் கூட நம்ம நடத்தியிருந்ததுக்காக நாம் முழு மனதோடு ஆண்டுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். வரும் நாட்களையும் கூட ஆண்டுடைய மகிமை அவருடைய சபையை நிரப்ப வேண்டும். அந்த வாஞ்சை நமக்கு இருக்கணும். ஆண்டு நம்முடைய மகிமையினால எங்களுடைய சபையை நிரப்போம். புது ஆத்துவங்கள் வந்து அவங்களுடைய பிரசன்னத்தை உணரணும், தொடப்படணும். ஆண்டு அவங்களை தொடணும். அப்போ அவனை பார்த்து மெய்யாவே தேவன் மத்தியிலே இருக்கிறான்னு சொல்லி பயத்தோடு நடுக்கத்தோடு கூட அவர்கள் ஆண்டரை ஆராதிக்கணும். சில சபையில் பண்ணிங்கன்னா ரொம்ப கேஷுவலாக உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு பயமே இருக்காது. ஒரு பீச்சில் உட்காந்துருக்க மாதிரி, பார்க்கில் உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருப்பாங்க. இல்லை தேட்டரில் இருக்க மாதிரி இருப்பாங்க.
அவன் ஏதோ ஒரு பொழுதுபோக்கு அந்த மாதிரி அவன் பார்த்தாலே தெரியும் அந்த அட்மாஸ்பியர் சூழ்நிலை பார்த்த ஒரு பயம், ஒரு பக்தி, ஆண்டருக்கு பிரியமாக ஆண்டருக்கு ஆராதனை ஏறெடுக்கணுமே என்ற அந்த வாஞ்சை, அந்த கமிட்மெண்ட் எதுவுமே இருக்காது. தூக்கி கூட விழுவாங்க. அப்படியே கொஞ்சம் அப்படியே வந்துட்டு அப்படியே சீக்கிரமாக வெளியே பண்ண போவோம் அப்படின்னு சொல்லி போகிற மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாதபடி நான் ஏன் காரணம் என்ன, ஆண்டவர் மேலே உள்ள அன்பு ரொம்ப குறைவு. ஆண்டவரோட கூட நேரடியான அனுபவம் இல்லை, ஆண்டருடைய அன்பை ருசிக்கலை. அதனால தான் அந்த மாதிரி ஒரு செத்த நிலைமை, பரிதாபமான நிலைமை அநேக சபைகளில் காணப்படுகிறது. அவன் நாம கூட இருந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நான் இப்போ மறுபடியும் பார்க்க போகிறேன், இவ்வளோ மகிமையான அந்த ஆலயம் கடைசியில் இடிக்கப்பட்டது. ஆகாய தீர்க்கதரிசியின் காலத்தில் மறுபடியும் அதை கட்டுறதுக்கு ஆண்டவர் உற்சாகப்படுத்தான்னு சொல்லி பார்க்குறோம். ஆகாய் 2வது அதிகாரம் பழைய ஏற்பாடு 1991 பக்கம், 1091 பக்கம். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனம். சகல ஜாதிகளையும் அசையப்படுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனை கர்த்தர் சொல்கிறார். வெள்ளியும் என்னுடையது, பொண்ணும் என்னுடையது என்று சேனை கர்த்தர் சொல்கிறார். 9வது வசனம். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று சேனை கர்த்தர் சொல்கிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டிடுவேன் என்று சேனை கர்த்தர் வருகிறார் என்று சொல் என்றார். சாலமன் கூட அழகாக கட்டி ஆண்டோடைய மகிமையெல்லாம் இறங்கின்னு சொல்லி 2 நாளும் 7வது பார்த்தோம். அந்த ஆலயம் இடிக்கப்பட்ட காரணம் என்ன, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டருக்கு பிரியமில்லாமல் ஜீவித்தார்கள். எது ஆண்டு செய்யக்கூடாதுன்னு சொன்னாலும் அதெல்லாம் செய்தார்கள். அந்நிய தெய்வங்களை வணங்கினார்கள், விக்கிரகாரனை காரணமான. ஆனால் ஆண்டோடைய கோபம் பற்றி எறிந்தது. அவருடைய விரோதிகளுடைய சத்துக்கெல்லாம் படையெடுத்து வர முடியாது செய்தார். அவர் அந்த ஆலயத்தை நொறுக்கி தள்ளினாங்க. ஒரு கல் மேலே ஒரு கல் அப்படி எல்லாத்தையும் இடித்து தள்ளினார் சொல்லி பார்க்குறோம். ஆனால் இப்படி ஆகாய தீர்க்கதரிசியின் காலத்தில் மறுபடியும் ஆண்டவர் அந்த ஜனங்களை உற்சாகப்படுத்துகிறார். எழுந்து கெட்டுங்கள் என்று சொல்கிறார். வெள்ளி என்னுடைய, பொண்ணு என்னுடைய சொல்கிறார். முந்தின ஆலயத்தினை மகிமையை பார்க்கலாம், இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கு என்று சேனை கர்த்தர் சொல்கிறார். முந்தின ஆலயத்தின் மகிமையே பயங்கரமாக இருந்தது இல்லை, இப்படி 2 நாளும் 7வது வாசம் இல்லை, அதை விட அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாரு. இப்போ நம்முடைய சபையும் கூட அந்த முந்தின ஆலயத்தை விட அந்த பிந்தின ஆலயத்தை போல மகிமை பெரிதாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் வாங்கிக்கிறார். அதுக்கு நீங்கள் நானும் கூட ஈல்டு பண்ணணும், விட்டு கொடுக்கணும். முழு ஈடுபாடோடு கூட நாம் ஆண்டருக்காக செயல்படுவோம் என்று சொன்னால் அந்த 9வது வசனத்தை நம்முடைய சபையில் ஆண்டர் நிறைவேற்றுவார். அது பெரிய வாக்குத்தத்தம் அது. ஆகாய் 2:9. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கணும், இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கு என்று சேனை கர்த்தர் சொல்கிறார். இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன். எத்தனை சபையில் இன்னைக்கு சமாதானம் இல்லை, கோர்ட்டு கேஸ்லாம் நடக்குது. அப்போதான் கோர்ட்டு கேஸ்லாம் இருக்குது. ஊழியக்கார் விரோதமாக சபையார், சபையார் விரோதமாக ஊழியக்காரங்க, சபையார்லேயே ஒருத்தருக்கு விரோதமாக இருக்கிறாங்க. சமாதானம் இல்லை. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறார், சேனையின் கர்த்தர் சொல்கிறார், இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனை கர்த்தர் வருகிறார் என்று சொல் என்றார். ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்காட்டா, அது வீடாக இருந்தாலும் சரி, சபையாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட மனிதன் உள்ளமாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்காட்டா சமாதானமே வராது. குழந்தையார் கூட சமாதானத்தை ஆண்டவர் சொன்னார்ல. ஆண்டவருக்கு எத்தனையோ பேர் இருக்குது, ஒரு பேர் என்ன, சமாதான பிரபு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ், சமாதான பிரபு. அந்த 3வது வசனம் பாருங்க, ஆகாய் 2வது அதிகாரம் 3வது வசனம். இந்த ஆலயத்தின், இதெல்லாம் ஆண்டரே பேசுகிறார் ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாக, இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மீந்திருக்கிறது யார்? பழைய ஆலயம் முந்தின ஆலயத்தின் மகிமையை கண்ட வயசானவங்க இருக்கிறாங்க கொஞ்சம் பேர். அவளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இப்படி இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? இது உங்களுக்கு பார்வையில் ஒன்றுமில்லாத போல காண்கிறது அல்லவா? இப்போ தான் அரிசி பார்வை போடுறாங்க, எல்லாம் இடிஞ்சு போச்சு, மறுபடியும் கட்ட போகிறாங்க. கட்ட ஆரம்பிக்கும் போதே மகிமை வருமா? எல்லாம் கட்டி முடிச்சப்போ தான் அவனுடைய மகிமை வரும் இல்லையா? இப்போ அந்த பார்வைக்கு, உங்களுடைய பார்வைக்கு இது ஒன்றுமில்லாத போல இருக்குது அல்லவா? ஆனாலும் சிறுபாபேலே நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். யோசதாக்கின் குமாரனான யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனை நீ திடன்கொள். அந்த பிரதான ஆசாரியனையும் அந்த சிறுபாபேலையும், அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு தலைவனாக இருந்த சிறுபாபேலையும் ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறார். உற்சாகப்படுத்தி இங்கிலீஷ் உற்சாகப்படுத்துகிறார்னு சொல்லி பார்க்கும். ஸோ the Lord encourages Zerubbabel and also Joshua. திடன்கொள், தைரியமான, be courageous. I am with you. The Lord says, I am with you. Don't be discouraged. I am with you. When the Lord is with you, you can do anything for the Lord, because the Lord gives the strength
டு ஃபுல்ஃபில் ஹிஸ் பிளான். ஆண்டருடைய திட்டத்தை நிறைவேற்றத்தக்கதாக ஆண்டரே அவருடைய பலத்தை நமக்கு தருகிறார். கிடியனை பார்த்து ஆண்டவர் சொல்லும்போது, நீ உனக்கு இருக்கிற பலத்தோடு நீ போப்பா. ஐயோ எனக்கு பலம் இல்லை, நான் எல்லாரிலும் சிறியவன், நான் போய் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக சத்துருவிடத்தில் போராடி அவளை மீட்டுக்கொள்ள முடியுமா அப்படின்னு கிதியோன் ஆண்டுகிட்ட கேட்குறான். நீ பராக்கிரமசாலியாக இருக்கிற, நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தேன்னு சொல்கிறார். ஸோ the Lord gave a promise to Gideon. The Lord told Gideon that he would be with him. When the Lord is with you, then you will become the strongest person in the world. இந்த உலகத்திலேயே மிக மிக பலசாலியாக நீங்கள் மாறுவீங்க எப்பொழுது ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கும்போது. ஆண்டவருக்கு எதையும் நம்ம சாதிக்க முடியும். அதுங்க ஆண்டு சொல்ல, வெள்ளியும் என்னுடையது, பொண்ணும் என்னுடையது, நீ ஆரம்பி வேலையை செய், ஆலயத்தை கட்டு அப்படிங்கன்னு சொல்கிறாரு. வேர்ஸ் 4 பாருங்க, ஆகாய் சாப்டர் 2 வேர்ஸ் 4, ஆகாய் 2:4. ஆனாலும் சிறுபாபலே நீ திறன்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். யோசேக்குமான யோசுவாவின் பிரதான நீ திறன்கொள், பி கரேஜியஸ், ஐ ஆம் வித் யூ, த லார்ட் சேஸ். வாட் எ வண்டர்ஃபுல் ப்ராமிஸ் ஹி கிவ்ஸ். இல்லை எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம், எவ்வளோ அற்புதமான ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்குறார். நீ திறன்கொள், தேசத்தின் எல்லா ஜனங்களையும் நீங்கள் திறன்கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல், நான் உங்களுடனே இருக்கிறேன். வாட் எ வண்டர்ஃபுல் ப்ராமிஸ். ஐ ஆம் வித் யூ, டோன்ட் பி டிஸ்கரேஜ், யூ ப்ரொசீட், கேரி ஆன் த லார்ட்ஸ் ஒர்க். When you do the Lord's work, Satan will bring all kinds of discouragement. So you need not be discouraged, because the Lord has told us that He will be with us always. His name is Emmanuel. So Emmanuel means the Lord is with us. He is with us always, 24/7. வாரத்தில் 7 நாளும் ஒவ்வொரு நாளும் 24 நேரமும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய பேரே இம்மானுவேல். இம்மானுவேல்னா என்னத்தான், தேவன் நம்மோடு இருக்கிறார்ல, அதனால் நம்மோடு கூட இருக்கிறேன்னு சொல்கிறார். அவை ஒரு வருஷத்துக்கு முடிக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஆண்டவர் நாம் நன்றி செலுத்துகிறோம், தொடர்ந்து நன்றி செலுத்துவோம். இந்த வரும் நாட்டில் என்னென்ன நடக்கும் நமக்கு தெரியாது, ஆனால் ஒன்று தெரியும், ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ திறன்கொள் என்று சொல்கிறார். ஐ ஆம் வித் யூ ஆல்வேஸ், டோன்ட் பி டிஸ்கரேஜ், டூ எவ்ரிதிங் அக்கார்டிங் டு மை பிளான் அண்ட் வில். அவருடைய சித்தத்தின்படி எல்லாவற்றையும் நாம் செய்யும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்ம நடத்த ஒருபோதும் கைவிட மாட்டார். அவை சாலமோனுடைய காலத்தில் மிக அருமையான ஆலயத்தை கட்டும்படி ஆண்டு உதவி செய்தார். மற்ற தீரு தேசத்தின் ராஜா ஈராம்ங்கிறவங்களோட எல்லா உதவியும் செய்தும்படி அவனுடைய இருதை ஏவினார் ஆண்டவர். ஸோ ஈவன் த ஹீதன் கிங்ஸ் ஹெல்ப்டு சாலமன் டு பில்ட் த டெம்பிள். ஹீ சப்ளைட் த டிம்பர் அண்ட் so many precious metals he supplied. ஆனாலும் கூட இவ்வளோ உதவி செஞ்சும் கூட அவர்கள் உண்மை இல்லாமல் போனதுனால அவர் அந்த ஆலயத்தை இழக்க வேண்டியதாயிற்று. they lost the temple built by King Solomon. அது அப்படியே அவர்கள் இழந்து போனார்கள். அது நொறுக்கப்பட்டது, உடைக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்குறோம். ஒன்றும் இல்லாமல் போனது. ஆனால் மறுபடியும் ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்குன்னு சொல்லுகிறார். ஆகவே நம்மையும் கூட திரும்பமாக எடுத்துக்கட்ட ஆண்டவர் வாஞ்சியாக இருக்கிறார். நான் பின்வாங்கி போய்விட்டேனே, நான் ஆண்டரை விட்டு திரும்ப போய்விட்டேனேன்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம். நான் மறுபடியும் ஆண்டருக்கு திரும்ப வரணும். நம்ம தூரமாக போனால் ஆண்டரை இப்போ சாத்தானுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம அப்படியே அங்கேயே இருக்கணும், விழுந்த இடத்துல கிடக்கணும்னு சொல்லி தான் அவன் விரும்புகிற சாத்தான். Satan will never like you to get up and to come to the Lord, to renew your life, to renew your spirituality. He never likes it. Satan never likes it. நம்ம விழுந்து போன இடத்துலேருந்து எழுந்து ஆண்டோட திரும்ப வரணும், நம்மளுடைய வாழ்க்கையை சரிப்படுத்திக்கணும், திரும்ப நம்ம கட்டப்படணும் அப்படிங்கிறது சாத்தானுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால் மறுபடியும் எழுந்து ஆண்டோட வர முடியாதபடி தடையில் கொண்டு வருவோம். பல விதமான சாக்கு போக்கில் கொண்டு வருவான். நீ இப்போ போனேன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ எந்த மூஞ்சியோடு போவ, எப்படி அவன் மூஞ்சியில் முழிப்ப, எப்படிலாம் சொல்லுவான். அதை பற்றி நாம் கவலைப்படவே கூடாது. அப்பாலே போய் சாத்தேன்னு சொன்னோம். Because the Lord is ready to receive you gladly. When the prodigal son returned, isn't it what happened? The father embraced him, hugged him. Even before he came to his house, he was far away from the house. Even at a far distance, the father ran to him and embraced him. அந்த கெட்டகுமாரன் மறுபடியும் திரும்பி மனந்திரும்பி வரும்போது இன்னும் வீட்டுக்கே வந்து சேரல, இன்னும் தூரத்தில் இருக்கான். அப்படி இருக்குமே தாப்பன் என்ன செஞ்சார், அவனுடைய தாப்பன்
ஓடி போய் அவனை கட்டி அரவணைக்கிறான்னு சொல்லிப்பான். அது மாதிரி நான் விழுந்த இடத்துலையே கிடக்கிறது ஆண்டருக்கு பிரியம் கிடையாது. நம்ம வீட்டில் யாராவது இன்னும் ஆண்டரை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால், ஆண்டர் வீட்டுக்கு வராமல் இருந்தால் நீ போய் சொல்லலாம். ஆண்டர் எப்போதும் நம்ம அரவணைக்கக்கு ஆயத்தமாக இருக்கிறார், காத்து கொண்டு இருக்கிறார். வாட் ஏ லவ்விங் லார்ட் we have. See his love. What a compassionate Lord he is. எவ்வளோ மன உருக்கமுள்ள தேவன். He is always ready to embrace you, to hug you, in spite of your shortcomings, in spite of your sins, backslidden condition, பின்வாங்கி போன இருந்தாலும் சரி, பாவத்தில் இருந்தாலும் சரி. when you come to him with a repentant heart, the Lord is always ready to receive you so gladly. He will never point out your mistakes and your sins and shortcomings. No. Such a wonderful God we have. நம்ம கடந்த நாட்களில் செய்த பாவங்கள், நம்முடைய தவறுகள், நம்முடைய மீறுதல்கள், மற்ற வெளியே சொல்ல முடியாத காரியங்கள், நம்ம அவமானப்படுத்தக்கூடிய காரியங்கள் எதையும் ஆண்டவர் நம்மகிட்ட சொல்லவே மாட்டார். எல்லாத்தையும் மூடி மறைக்கிற தேவன். எவ்வளோ அன்புள்ள மன உருக்கமுள்ள தேவன் தான். நம்ம என்னென்ன செஞ்சோன்னு எல்லாம் அவருக்கு தெரியும், ஒன்றுமே மறைக்க முடியாது. He knows everything. He knows in and out of you. He knows your heart. What is deep in your heart, he knows. But he will never embarrass you. Such a wonderful God being. What a compassionate God being. எவ்வளோ மன உருக்கமுள்ள தேவன். உங்களுடைய இதயத்தின் ஆழத்தில் என்னென்ன இருக்குன்றதெல்லாம் அவருக்கு தெரியும். ஆனாலும் கூட ஒருபோதும் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். உங்களை பற்றி மற்றவங்களை போய் சொல்ல மாட்டார். என் மகன் திரும்பி வந்துட்டேன், இருந்தாலும் அவன் செஞ்ச காரியங்கள் தெரியுமா உனக்கு அப்படின்னு யார்ட்டையும் சொல்ல மாட்டார். அவ்வளோ அன்புள்ள தேவன். நம்ம போய் மற்றவங்களுடைய தவறுலாம் சொல்லுவோம்ல, தெரியுமா சிதை கேட்டியா, கதையை கேட்டியா, அவர் இப்படி பண்ணார், இந்த ஊழிகார் இப்படி பண்ணிட்டாரு, அந்த விசேஷம் எப்படி விழுந்துட்டான், இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மற்றவங்களை பற்றி அவமானப்படுத்தினா ரொம்ப சந்தோஷம். நம்மளை யாராவது அவமானப்படுத்த நமக்கு எப்படி இருக்கும்? ஆண்டவர் வரும்போது நம்மளை அவமானப்படுத்தவே மாட்டார். ஆனால் இப்போ நம்ம ஆண்டோட வந்து ஒப்புரவாக விட்டால், இப்படி நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். He is your father, a compassionate father now. But a day will come, on that day he will come again just like a judge, to judge you, to condemn you. இப்போ அவர் தகப்பனாக இருக்கிறார். இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளாவிட்டால் ஒரு நாள் வரும். அப்புறம் எப்படி வருவார்? நியாயாதிபதியாக வருவார். அப்போ நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ காலம் it will be too late. அப்போ காலம் பிந்தி விடும். அப்புறம் தண்டனை தான் நமக்கு கிடைக்கும். ஆகவே இன்னும் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக யாருக்கு ஜெபம் பண்ண வேண்டும், யாராவது வராமல் இருக்கோ அவளுக்கு இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லுங்கள். ஆண்டவங்களை அரவணைக்கு ஆயத்தமாக இருக்குது. உங்களோட சொந்தக்கார நம்பி பிரயோஜனம் இல்லை, ஃப்ரெண்ட்ஸை நம்பி பிரயோஜனம் இல்லை. They will all forsake you. All your relatives and friends will forsake you. ஆண்டவர் ஒருபோதும் நம்மை கைவிடாத தேவன். அதனால் இப்பொழுது அவர் இடத்துல நாம் வர வேண்டாம். Hebrews chapter 3, எபிரேயர் 3வது அதிகாரம். ஒரு சில வார்த்தை முடித்து விடலாம் நம்ம. எபிரேயர் 3வது அதிகாரம், Hebrews chapter 3 verse 1. முதலாவது வசனம் பாருங்க. எபிரேயர் 3:1. இப்படி இருக்க பரமழைப்புக்கு பங்குள்ளாய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கைப்படுகிற அப்போஸ்தலன் பிரதான ஆசிரியமாகிய இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். Look unto the Lord Jesus Christ. Watch him keenly. இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். Many a time we look upon others, we watch others to find fault with them, to find their shortcomings. அவங்களுடைய மற்றவருடைய குறையை கண்டுபிடிக்க தான் நம்ம மற்றவர்களை கவனித்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் இங்கே என்ன வாசிக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள் அப்படின்னு யாரை பார்த்து சொல்கிறாரு? பரமழைப்புக்கு பங்குள்ளாகிய பரிசுத்த சகோதரர். ஐயோ, பயங்கரமான வார்த்தைகளாக இருக்குது. இதுக்கெல்லாம் நான் தகுதியோடனா நான் எவ்வளோ தடவை யோசித்து பார்த்துருக்கேன். வாட் ஏ ஒண்டர்ஃபுல் phrases he is using. பரமழைப்பு. The Lord has given you a heavenly calling. He has called you with a heavenly calling. பரமழைப்புக்கு பங்குள்ள பரிசுத்த சகோதரர். Oh holy brethren, he says, he addressed them. Holy brethren are called with a holy calling, heavenly calling. பரமழைப்புக்கு பாத்திரங்களாக உங்களை எண்ணி அந்த பரமழைப்புக்கு பங்குள்ளவர்களாக எண்ணி உங்களை அழைத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் யாரு? You are holy brethren. You are brothers and sisters to the Lord. ஆண்டருக்கே நாம் சகோதரராக இருக்கிறோம். ஆண்டருக்கே நாம் சகோதரராக இருக்கிறோம். அவர் நம்முடைய மூத்த சகோதரனாக இருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட அழைப்பு உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அதை உணர்ந்தீங்களா? Are you realizing what kind of calling the Lord has given you? Have you realized anytime, at any time? எப்போதாவது தனிமையில் உட்கார்ந்து அதை யோசித்து பார்த்துருக்கீங்களா?
பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நீங்கள் யாரை நோக்கி பார்க்கணும்? உங்களுக்காக பரிந்து பேசுகிற அப்போஸ்தலன் பிரதான ஆசிரியமா இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். இங்கே எங்கேயும் பார்க்காதீங்க, வீணா போயிடுவீங்க. இங்கே எங்கேயும் பார்க்காதீங்க, வீணா போயிடுவீங்க. இவன் பேச்சு அவங்க பேச்சை கேட்காதீங்க, வீணா போயிடுவீங்க. ஆண்டவர் நோக்கி பாருங்க அப்படின்னு சொல்றாரு. You have to listen to the voice of the Lord only. You should not look here and there. You should not look at your friends or even other believers. If you look upon other believers or relatives or friends, you will fall down. Satan is always ready to take you away from the Lord. ஆண்டரை விட்டு தூரமாய் நம்மை கொண்டு போவதுதான் சாத்தான நோக்கம், ஒரே நோக்கம் தான். ஆண்டரை விட்டு எப்படியாவது நம்மளை பிரித்து விட வேண்டும். He is trying all kinds of things to separate you from the Lord. ஆண்டரை விட்டு பிரிக்கிறதுக்கு தான் அவன் முயற்சி பண்ணார். So we have to be very careful. Verse 2, 2வது வசனம் பாருங்க. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். மோசே பாருங்க, மோசையும் ஆண்டரையும் கம்பேர் பண்ண முடியுமா? ஆனால் கம்பேர் பண்ணுறது. Moses was faithful in everything Lord asked him to do. And he was very faithful. Moses was very faithful in the house of God. Just like that, Jesus also is very faithful. So see the faithfulness of Moses. He is comparing the faithfulness of Moses with the faithfulness of our Lord. அந்த அளவுக்கு மோசே அவ்வளோ உண்மையாக இருந்திருக்கான். மோசே உண்மையாக இருந்தது போல இயேசு கிறிஸ்து கூட உண்மையாக இருக்கிறாராம் பிதாவுக்கு. ஆகவே மோசையால் அப்படி உண்மையாக இருக்கும். மோசே சாதாரண மனுஷன் தான், அவனுக்கும் கல்யாணம் ஆகி பிள்ளைலாம் இருந்தது. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கே உண்மையாக இருந்தான் என்று சொன்னால் நாம கூட ஆண்டுக்கு உண்மையாக இருக்கலாம் இல்லையா? ஆண்டு வீட்டில் உண்மையாக இருக்கலாம் இல்லையா? இருக்க முடியாதா? இருக்க முடியும். நம்ம ஆண்டுக்கு ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நான் மோசையை போல உண்மையாக இருக்கும். மோசையை நினைக்கும் போது எனக்கு ஜோஷுவாவும் கூட ஞாபகத்தில் வருது. Joshua also was very faithful in the house of God. He was very faithful unto the Lord. Whatever the Lord asked him to do, he faithfully did it. என்னெல்லாம் ஆண்டர் செய்ய சொன்னாரோ, ஞாயிற்றுக்கிழமை கூட பார்த்தோம்ல, யோசுவாவுக்கு ஆண்டர் என்னெல்லாம் செய்ய சொன்னாரோ அதெல்லாம் அவன் செய்து முடித்தான்னு சிரிப்பாங்க. இன்னும் ஒரே ஒரு வசனம் படித்து நான் முடிக்க விரும்புகிறேன். அதே அதிகாரம் தான் எபிரேயர் 3:6, Hebrews chapter 3 verse 6. ரொம்ப முக்கியமான ஒரு வசனம், எனக்கு ரொம்ப பிடித்த வசனம். அது ரொம்ப அருமையான வசனம். ஹீப்ரூ சாப்டர் 3 verse 6, எபிரேயர் 3:6. கிறிஸ்துவ அவருடைய வீட்டுக்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையிலவராக இருக்கிறார். அவருடைய வீட்டுக்கு மேற்பட்டவர், வீட்டுக்கு அதிகாரி. ஆனால் கூட அவர் வீட்டுக்குள்ளே அடங்கி வீட்டுக்கு உண்மையாக இருந்திருக்கிறார். பாருங்கள், மோசே அவருடைய வீட்டுக்கு உண்மையாக இருந்தது போல ஆண்டவர் கூட உண்மையாக இருந்தாராம், இன்னமும் உண்மையாக இருக்கிறார். கிறிஸ்துவ அவருடைய வீட்டுக்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையிலவராக இருக்கிறார். அப்படியா நீங்களும் நானும் கூட அவருடைய வீட்டுக்கு மேற்பட்டவர்கள் அல்ல, நாம் அவருடைய வீட்டினுடைய அங்கத்தினராக, அவருடைய குடும்பத்தின் அங்கத்தினராக இருக்க முடியாத கிருபை கொடுத்திருக்கிறார். You and I are the members of the heavenly family. We are the heavenly family members. Don't forget it. நாம் ஆண்டுடைய பரலோக குடும்பத்தினுடைய உறுப்பினர்களாக இருக்க முடியாது அழைத்திருக்கிறார். What a great privilege it is. You and I are the members of the heavenly family. இயேசு கிறிஸ்து கூட இந்த உலகத்துக்கு இருக்கும்போது சீஷன் சொன்னாங்க, உங்களுடைய தாயாரும் உங்களுடைய சகோதரரும் வெளியே நிற்கிறாங்க, உன்னை பார்க்கணும் அப்படின்னு. இல்லை, அப்போ ஆண்டவன் சொன்னார், என் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ என்னை வசனத்தை கேட்டு அதுமாதிரி நடக்கணும், அவன் தான் எனக்கு தாய், அவன் தான் எனக்கு சகோதரன், அவன் தான் எனக்கு எல்லாம் சகோதரி எல்லாம் அப்படிங்கிறார். பார்த்தீங்களா? They will become the members of the heavenly family. Whoever do the will of the Lord, whoever obeys the Lord wholeheartedly, faithfully, they are the members of the heavenly family. They are the members of the family of the Lord. ஆகவே நீங்களும் நானும் கூட ஆண்டு வீட்டுக்கு வந்திருக்கிறோம். ஒரு வருஷத்தை கடந்து வர முடியாது ஆண்டு உதவி செய்திருக்கிறார். அதுக்கு அதிகமாக நன்றி செலுத்தினோம், தொடர்ந்து நன்றி செலுத்துவோம். இன்னும் வரப்போகிற வருஷங்களையும் கூட எப்பொழுது ஆண்டவர் வருவார் நமக்கு தெரியாது. பயங்கரமான நாட்களில் இருக்கிறோம். எப்பொழுது நம்ம ஆண்டுகிட்ட போவோம், எப்போ நம்ம சாவோம், ஓப்பனாக சொன்னால் அதுதான் இல்லை, எப்போ நம்ம ஆண்டுகிட்ட போவோம்னு தெரியாது. ஆண்டு எப்போ நம்மகிட்ட வருவாரே தெரியாது. அதனால் நீங்களும் நானும் கூட ஜாக்கிரதை இருக்கிறது மிக மிக அவசியம். So the Lord will come at any time. He says that he will come just like a thief. We don't know the hour, the minute or the second when the Lord will come again. ஆண்டவர் எப்போ வரப்போகிறார், எந்த மணி நேரம், நிமிடம், வினாடி எதுவுமே நமக்கு தெரியாதுல்ல. அதனால தான் நம்ம இந்த ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படி இருப்போம் என்று சொன்னால், if we are faithful unto the Lord,
till our death or till he is coming, we will be certainly the members of his heavenly family. நாம் ஆண்டவர் வரும் வரைக்கும் அப்படி உண்மையாக இருப்போம் என்று சொன்னால், ஆண்டவரை விட்டு நிலைத்திருப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் நமக்கு கொடுத்த உத்தரவாதத்தில் உண்மையாக இருப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் என்னென்ன செய்ய சொன்னால் அதெல்லாம் நம்ம உண்மையாக நிறைவேற்றுவோம் என்று சொன்னால் நாமே அவருடைய வீடாக இருப்போம். அதான் இங்கே வாசிக்கிறோம். கிறிஸ்துவோடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையிலவராக இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டு முடிவு பெருந்த உறுதியாக பற்றி கொண்டிருப்போம் ஆகில் நாமே அவருடைய வீடாக இருப்போம். முடிவு பெருந்த உறுதியாக ஆண்டரை பற்றி கொள்ள வேண்டும். யோசுவா மோசே முடிவு மட்டும் உறுதியாக ஆண்டரை பற்றி கொண்டார். ஆண்டர் என்ன செய்ய சொன்னார் அதுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து செய்தார்கள். They were faithful unto their death, Moses and Joshua. அதனால் ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்தார். மோசையும் யோசுவாவும் அவை ஒலிவு மலையில் கூட ஆண்டர் மருவமாகும் போது ஆண்டரோட கூட சீசல் பார்த்தாங்கல்ல, ஆண்டரோட யார் இருந்தாங்க? எலியா மோசே இருந்தாங்கல்ல. இது பாக்கிட்ட ஆண்டவங்க தருவாராக. நாமே அவருடைய வீடாக இருக்க வேண்டும். அவருடைய குடும்பத்து அங்கத்தினராக இருப்போம்னு சொன்னால் எவ்வளோ பெரிய பாக்கியம். நிச்சயமாக அவர் வரும்போதே நம்ம என்ன செய்ய, ஒரு நாளும் நம்ம கைவிட மாட்டேன். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அது முக்கியம் இல்லை. அவங்க பேச்சு இவங்க பேச்சை கேட்கணும் அவசியம் இல்லை. யாருக்கும் பயந்து ஆண்டரை நம்ம பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கும் பயந்து, சில பேர் யாருக்கா பயந்து சபைக்கு போவாங்க, அது பயந்து சபைக்கு வராமலே இருப்பாங்க. இதுவும் தப்பு அதுவும் தப்பு. எதை செய்தாலும் மனப்பூர்வமாக சந்தோஷமாக ஆண்டருக்காக செய்ய வேண்டும். ஆண்டரை கேட்டு செய்ய வேண்டும். ஆண்டர் என்ன சொல்கிறார் அதை செய்ய வேண்டும். Whatever you do, you must do according to the will of the Lord. Whatever the Lord asks you to do, you simply obey. Then the Lord will be very happy and He will bless you. And you will be the member of His heavenly family. It is certain. It is true. அது மிக உண்மையானது. நான் உண்மையாக இருப்போமானால் we must be faithful unto our death. Until He comes. அவர் வரும் வரைக்கும், அல்லது நம்முடைய மரணம் நம்மை சந்திக்க வரைக்கும் ஆண்டவர்கள் உண்மையாக இருக்கணும். அதுதான் முக்கியம். உண்மையாக இருப்போம் என்றால் நாமே அவருடைய வீடாக இருப்போம். நாமே அவருடைய குடும்பமாக இருப்போம். அவருடைய குடும்பத்தின் அங்கத்திலாம் இருப்போம். அவருடைய சகோதரன் சகோதரியமாக இருப்போம். அவருடைய மகனாக மகளாக இருப்போம். எவ்வளோ பெரிய பாக்கியம். அவங்க இந்த பாக்கியத்தை தருவாராக. அதில் 2 பேர் சுருக்கமாக ஜெபித்து நாம் முடித்து விடலாம். 2 பேர் ஏகப்பட்ட 2 பேர் ஜெபம் பண்ணுங்க. செப்பனியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கலாம். செப்பனியா பழைய ஏற்பாட்டில் பக்கம் 1084 1086 1086 பக்கம். செப்பனியா 1வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் மாறி மாறி படிக்கலாம். செப்பனியா 1வது அதிகாரம் 1வது வசனம் பக்கம் 1086. ஆமோனின் புத்திரனாகிய யோசியா என்னும் யூதா ராஜாவின் நாட்களிலே எஸ்கியாவின் குமாரனாகிய ஆமரியாவுக்கு குமாரனான கதலியா என்பவனுடைய மகனாகிய கூஷின் குமாரன் செப்பனியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் வாரிக்கொள்வேன். நான் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் இடருக்கு எதுவானவைகளையும் துன்மாக்களோட கூட வாரிக்கொண்டு தேசத்தில் உண்டான மனுஷரை சங்காரம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். வீடுகளின் மேல் வான சேனையை பணிகிறவர்களையும் கர்த்தர் பேரில் ஆணையிட்டு மல்காமின் பேரிலும் ஆணையிட்டு பணிகிறவர்களையும் கர்த்தரை ஆண்டருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். கர்த்தருடைய நாள் சமீபித்திருக்கிறது. கர்த்தர் ஒரு யாகத்தை ஆயத்தம் பண்ணி அதற்கு விருந்தாளிகளையும் அழைத்திருக்கிறார். வாசற்படியை தாண்டி கொடுமையினாலும் வஞ்சகத்தினாலும் தங்கள் எஜமான்களின் வீடுகளை நிரப்புகிற யாவரையும் அந்நாளிலே தண்டிப்பேன். இங்கே அந்த செப்பனியாவை குறித்து வாசிக்கிறோம். அவன் ஏற்கனவே திகிச்சை என்னன்னு தெரியல. ஒரு சாதாரண ஒரு லேமேனாக கூட அந்த போடும். சாதாரண ஒரு மனிதனுக்கு மாதிரி தான் தெரியுது. அவனுடைய வரலாறு பயங்கரமாக கொடுத்து அவனுடைய அப்பாவுடைய அப்பா அப்படி நிறைய பேரை அங்கே வாசிக்கிறோம். இல்லை
யூதாவின் ராஜாவின் யோசியா என்னும் யூதா ராஜாவின் நாட்களிலே இந்த செப்பனியாவுக்கு ஆண்டுடைய வசனம் உண்டாகிவிட்டது. ஒருவேளை செப்பனியாவுடைய வாழ்க்கை ஆண்டுக்கு பிரியமான வாழ்க்கை இருந்திருக்கு கூட நினைக்கிறேன். அதனால் எல்லாரையும் விட்டுட்டு ஆண்டவர் செப்பனியா மூலமாக அந்த பேசுகிறதை நான் பார்க்குறோம். 2வது வசனத்தில் எடுத்த உடனே ஆண்டவர் பயங்கரமான காரியங்களை சொல்லுகிறார். அது நோவாவின் காலத்தில் நடந்தது போல், லோத்துனின் நாட்டில் நடந்தது போல் கம்ப்ளீட்டு டிஸ்ட்ரக்ஷனை பார்க்கும். முற்றிலுமாக எல்லாத்தையும் அழித்து போடும் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா அவருடைய கோபம் எவ்வளோ தூரம் உச்சக்கட்டத்தில் இருக்குன்னு சொல்லி நாம் பார்க்கணும். அப்போ ஆண்டவர் சுலபமாக கோபப்பட மாட்டார். எவ்வளோ நீடிய பொறுமையிலே தேவன். அவர் அந்த மாதிரி உச்சக்கட்ட கோபத்துக்கு போகணும்னு சொன்னால் அந்த அளவுக்கு அந்த ஜனனுடைய அக்கிரமம் பாவம் அவ்வளோ பெருகிதாக இருக்குதுன்னு சொல்லி நாம் பார்க்குறோம். 2வது வசனத்தை பாருங்கள், செப்பனியா 1:2 தேசத்தில் உண்டான எல்லாரும் முற்றிலும் மாறிக்கொள்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கம்ப்ளீட்டாக தொடச்சி எடுத்துடுவேங்கிறார். எராடிகேஷன். தேசத்தில் உண்டானதெல்லாம் முற்றிலும் வாரிக்கொள்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். 3வது வசனமாக மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் வாரிக்கொள்வேன். மனுஷர்கள் மிருக ஜீவன்கள், ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கெடருக்கு எதுவானவைகளையும் துன்மார்க்கரோட கூட வாரிக்கொண்டு தேசத்தில் உண்டான மனுஷரை சங்காரம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னத்தை விட்டு வைக்க மாட்டேங்கிறார். சமுத்திரத்தில் உள்ளவைகளை கூட அடிச்சு போட அப்படிங்கிறார். மிருக ஜீவன்கள், மனிதர்கள், ஆகாயத்து பறவைகள், சமுத்திரத்தில் உள்ள மீன்கள் எல்லாவற்றையும் துன்மார்க்கரோடு கூட நான் வாரிக்கொண்டு தேசத்தில் உள்ள மனுஷரை சங்காரமணி என்று கர்த்தர் சொல்கிறார். அதுக்குண்டான காரணம் பின்னால் உள்ள வசனங்களையும் அதுக்கு அடுத்த உள்ள அதிகாரங்களையும் ஆண்டவர் சொல்கிறார். ஏன் ஆண்டருக்கு அவ்வளோ கோபம் வந்தது? எல்லாத்தையும் சங்காரம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஏன் அவ்வளோ கோபம்? உக்கிர கோபம், உச்சகட்டமான கோபம், உக்கிர கோபம் ஏன் ஆண்டருக்கு வந்தது என்று சொல்லி நாம் பார்க்குறோம். 5வது வசனம் பாருங்கள். 5வது வசனத்தில் வீடுகளின் மேல் வானசேனை பணிகிறவர்களையும் இல்லை இஸ்ரேல் ஜனங்கள் தான் என்ன செய்கிறாங்க? மெய்யான தேவன் யாரும் அவனுக்கு தெரியும் நன்றாக. ஆனால் கூட ஆண்டரை விட்டு என்ன செய்கிறாங்கன்னா வீடுகள் மேலே இருந்து ஒரு அதிகாலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணியிருப்பாங்கல்ல, வானசேனை சூரியனை வணங்கியிருப்பாங்க. ஒரு சந்திரன் நட்சத்திரம் கூட வணங்கினவங்க மத்தல்ல. இப்போ நம்ம சுற்றி இருக்க ஜனம் கூட பார்க்குறோம்ல, காலையில் இருந்துச்சோடனே சூரிய நமஸ்காரம் பண்ணுறாங்கல்ல, வானசேனை. வீடுகளின் மேல் வானசேனையை பணிகிறவர்களையும் கர்த்தர் பேரில் ஆணையிட்டு மல்காமின் பேரிலும் ஆணையிட்டு பணிகிறவர்கள். மல்காம் என்ற அந்நிய தெய்வம். இதெல்லாம் எப்படி தான் கண்டுபிடிச்சாங்க, யார் கண்டுபிடிச்சாங்கன்னே தெரில. ஆண்டு பேர்லேயும் ஆணையிடுறாங்களாம். மல்காம் என்ற இன்னொரு அந்நிய தெய்வத்தின் பேரிலும் ஆணையிட்டு பணிகிறார்களாம். பணிகிறவர்களை பயங்கரமாக தண்டிப்பேன் ஆண்டு சொல்லி. கலப்படம் ஆண்டு வேணும், மற்ற உலக பிரமான தெய்வங்கள், உலக ஜனங்கள், அவங்களுடைய பாரம்பரியங்கள் அதுவும் வேணும். இதையும் வச்சுக்கலாம், அதையும் வச்சுக்கலாம். அந்த ஆண்டு இப்போ ஏற்றுக்கிடுவாரா? அவர் ஒருபோதும் ஏற்றுக்கிறாரு, வெறுக்கிறார் ஆண்டு. மல்காமின் பேரிலும் ஆணையிட்டு பணிகிறவர்களையும் 6வது வசனம் கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களையும் கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமல் இருக்கிறவர்களையும் விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன். கர்த்தரை விட்டு பின்வாங்குறவர்கள். எத்தனை சபையில் எவ்வளோ விசுவாசிகள் ஆண்டை விட்டு பின்வாங்குறத நான் பார்க்குறோம்ல. சபைக்கு வராமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நின்று போடுவாங்க. இப்பவும் நடக்குது, அந்த காலத்தில் நடந்தது இப்பவும் நடக்குது. பார்த்தீங்களா? பின்வாங்குறேன் எவ்வளோ ஆபத்தான ஒரு காரியம். ஒருபோதும் என்னோடய வாழ்க்கையில் பின்வாங்குகிற காரியம் இருக்கவே கூடாது. ஒரு தேவனுடைய மனிதன் சொன்னார், ரொம்ப அழகாக சொன்னார். எப்படின்னா, ஒரு மலை சரிவு இருக்குங்களா, அந்த மலை சரிவில் சைக்கிளில் போனீங்கன்னா கிறிஸ்தவ ஜீவன் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு சொல்கிறாரு. சைக்கிளில் போனீங்கன்னா அது சைக்கிள் மிதிச்சுட்டே இருந்தால் தான் மேலே போக முடியும். மிதிக்காமல் விட்டா என்ன செய்வோம்? அங்கேயும் நிற்க முடியாது, சர்றன்னு கீழே வந்துட வேண்டியதான். ரெண்டுக்கு நடுவில் நிற்கிறதுங்கிறதே நடக்காத காரியம். அது மாதிரி நீங்கள் கிறிஸ்தவ ஜீவியத்தில் உங்களோட வாழ்க்கையில் ஒன்றே முன்னேறி போயிடுன்னு அர்த்தம், இல்லாட்டா பின்னாடி போகிறீங்கன்னு அர்த்தம். சரியாக ஒரு இடத்துல நிற்கவே முடியாது அப்படிங்கிறது. மலைச்சரிவில் சைக்கிளை வச்சுக்கிட்டு நிற்க முடியாது. அது மிதிச்சாதான் மேலே போகணும். மிதிக்காம விட்டால் கீழே வந்துடுவோம். கீழே விட வேண்டியது சர்ன்னு கீழே வந்துடும் இல்லையா? அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னு சொல்லி மிக அழகான ஒரு ஓமை இல்லையா? ஒன்று நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கணும் அர்த்தம், இல்லாட்டா பின்வாங்கணும்னு அர்த்தம். ரெண்டுக்கு நல்ல ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம சோதிச்சு பார்க்கணும், முன்னேறி போயிட்டுருக்கோமா அதாவது பின்வாங்கிட்டு இருக்கோமா? நமக்கே தெரியாது. நம்ம அறியாமலே கூட பின்வாங்கலாம். எப்படிலாம் பின்வாங்கலாம்னா,
உறுதியாக ஆண்டருக்காக தீர்மானம் எடுத்து ஆண்டருக்காக சாட்சியாக நிற்கணுங்கிற வாஞ்சி இல்லாமல் இருக்கலாம். காலையில் எழுந்துச்சுன்னா ஜெபம் பண்ணுறதுக்கு வாஞ்சியே இல்லாமல் இருக்கலாம். பைபிள் படிக்கிறதுக்கு வாஞ்சி இல்லாமல் இருக்கும். எனக்கு கூட அந்த சிலைக்கு அந்த மாதிரி சோதனை வந்துருக்கு. பேப்பருக்கு நம்ம பைபிள் படிக்க போகும்போது பேப்பரை சொத்துன்னு வந்து விழும், பேப்பரை போட்டுப்போம். ஒன்று ஒரு டெம்டேஷன், இன்னைக்கு என்ன நியூஸ் இருக்குன்னு பார்க்கணுங்க, ஒரு துடிப்பு. ஒன்று பைபிளை மூடிட்டு போய் பேப்பரை பார்க்குறது. அப்போ ஆண்டு நான் அக்செப்ட் பண்ணுங்க பைபிளோட. அப்போ ஆண்டு சொல்கிறார், மகனே என்னுடைய வார்த்தையை விட உனக்கு அந்த நியூஸ் பேப்பர் ரொம்ப முக்கியமா? அதுக்கு பிறகு கூட படிச்சிடலாம். அது எனக்கு நான் இத்தனை நாள் யோசித்து அதை வேதனைப்பட்டிருக்கேன். அது வீட்டில் தான் கிடக்க போகுது இன்றைக்கி முழுவதும். அடுத்த நாளும் கூட நியூஸ் பேப்பர் அங்கே தான் யாரும் தூக்கிட்டு போக மாட்டாங்க. இருந்தாலும் ஒரு வேகம், பைபிள் படிச்சுட்டு போது பேப்பர் வந்து விழுந்துச்சுன்னா பைபிளை மூடி வச்சுட்டு ஓடி போய் பேப்பர் எடுத்து படிக்கணுங்கிற எண்ணம் தான் உடையாருது நமக்கு. அது நான் ரொம்ப வேதனைப்பட்டிருக்கிறேன். அப்படின்ற அது மேலே எனக்கு ஒரு வெற்றியை தாங்க. அது ஒரு டெம்டேஷன், ஒரு சோதனை. இப்போ அதுக்கு அப்படியா முதல் ஸ்தானம் கொடுக்கும்போது நம்ம அறியாமல் கொஞ்சம் அப்படி பின்வாங்கணும், கொஞ்சம் பின்வாங்கணும். நம்ம ஆண்டருக்கு முதல் ஸ்தானம் எந்தெந்த காரியத்தில் கொடுக்காம நம்ம கொஞ்சம் அசட்டியாக அலட்சியமாக இருக்கணும். அப்போ ரொம்ப சந்தோஷம். யாருக்கு? சாசுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை பின்வாங்க வைக்கிறதுக்கே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதெல்லாம் நம்ம அறியாமலே நடக்கிற காரியங்கள். பின்வாங்கி போகிறது. சரி, டிஃபன்லாம் செஞ்சு சாப்பிட்டு அப்புறம் வேதத்தை வாசிக்கலாமே. இப்போ என்ன ஓடி போய் பைபிள் இங்கே தானே இருக்குது. முதல்ல நேராக சரி எழுந்திரிச்சோன்னு கிச்சனுக்கு ஓடுவாங்க. நம்ம அப்படி செய்கிறோமா? கொஞ்சம் யோசிப்பாங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னே எங்கே ஓடுறோம்? கிச்சனுக்கா? சில வீட்டில் எழுந்திரிச்சோன்னே பெட் காஃபிலாம் போட்டுக்கிட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், ஜபம் பண்ணலாம், அதுக்கப்புறம் பைபிள் படிக்கலாமே. அப்படி நம்ம ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஆண்டு காலையில் எழுந்திரிச்ச உடனே ஜபம் பண்ணணும். ஜபம் பண்ணோடனே படிக்கணும் வேதத்தை. ஒரு ஊழியக்காரர் சொல்லும்போது கட்டன்னு படிக்காதீங்க, நிறுத்தி நிதானமாக படிங்க. ஒரு நாளைக்கு 5 வசனம் படித்தா கூட பரவாயில்ல. அதை நன்றாக நிறுத்தி நிதானமாக படிச்சு மறுபடியும் படித்து அதை குறித்து கொஞ்சம் சிந்திக்கணும். அந்த வசனம் என்ன சொல்லுது, அது என்னால் ஆண்டர் இந்த வசனம் மூலமாக எனக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னு கொஞ்சம் சிந்திக்கணும். டைம் கொடுக்கணும் ஆண்டருக்கு. உடனே டப்புன்னு மூடிட்டு உடனே ஓடி போய் கிச்சனுக்கு போய் எல்லாம் செஞ்சு சாப்பிடணும், வேலைக்கு போகணும், ஓடணும், அந்த மாதிரி எண்ணம் இல்லாதபடி. அதாவது ப்ரைம் டைம் வாங்க, முக்கியமான நேரம் காலையில் இருந்துச்சுன்னா ஒரு கணிசமான நேரத்தை ஆண்டர் கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டர் வந்துடுறார். அப்படி கொடுக்கும்போது நம்ம ஆண்டரை கனம் பண்ணிக்கிறோம். ஆண்டருக்கு முதல் ஸ்தானம் கொடுங்க. ஆண்டர் நீங்கள் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொன்னால் மட்டும் போதும், அதை செயலில் காட்டுறோம். அப்படி காட்டும்போது ஆண்டர் நம்ம அளவில்லாமல் ஆசிரியப்பார், நம்ம மேலே சந்தோஷப்படுவார், உங்கள் ஜபத்தை கேட்பார், உங்கள் தேவை செஞ்சு பண்ணுற பிரச்சனைகளை திருத்தி வைப்பார். அந்த நாள் முழுவதும் பிரச்சனை வந்தால் கூட அது மேலே நமக்கு வெற்றியை தருவார். ஏன் நம்ம ஆண்டருக்கு கனம் பண்ணுறோம் இல்லையா? அப்போ ஆண்டவர் நம்மை கனம் பண்ணுவார். ஆகவே இந்த நேரத்தில் வந்திருக்கும் போது நாமே சோதித்து பார்க்க வேண்டும். நம்ம அறியாமலே கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன காரியங்களில் பின்வாங்குறோமா? ஆண்டவர் வீட்டுக்கு வர காரியத்தில் விட நம்ம பார்க்கலாம். 9:30 மணிக்கு ஆண்டவர் வீட்டுக்கு போனோம் ஆராதனை அப்படின்னு சொன்னால் 9:45 கூட வரலாம். யாரும் ஒன்றும் சொல்ல போகிறேன், நானும் ஒன்றும் சொல்ல மாட்டேன். எப்போனாலும் நீங்கள் வாங்க. 9:45 வரலாம், 10க்கு வரலாம், 10:15 வரலாம், 10:30 வரலாம். சாப்பிட்ற நேரத்தோடு நம்ம பழைய சபையோடு சிலர் சாப்பிட போகும்போது வருவாங்க. அதனால் ஆண்டு பார்த்துட்ருக்கேன். யாரும் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல, யாரும் சொல்லவும் மாட்டாங்க, சொல்ல வேண்டிய அது அவசியமும் இல்லை. யாருக்கு அடிமை கிடையாது, நான் போய் அதிகாரம் பண்ணுறேன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அது நம்முடைய ஆண்டர் மேலே உள்ள அன்பை காட்டுது. ஆண்டர் மேலே அன்பு அதிகமாக இருக்க 9:30 மணிக்கு ஆறேன்னா 9:15 கூட நம்ம வந்துடுவோம். ஆண்டு கொடுக்கக்கூடிய அன்பு இது, ஆண்டு கொடுக்கக்கூடிய கனம் அது. அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நாம் பின்வாங்கி போகும்படியாக பிசாசு நம்ம தூண்டுவோம். இது சரி, இதெல்லாம் எடுத்து வைப்பார், பார்த்துக்கலாம்ப்பா, தினம்தான் சபைக்கு போகிறேன், தினம்தான் பைபிள் படிக்கிறேன், இப்போ என்ன அவசரம் ஓடி போகுது, முதல்ல நியூஸ் பேப்பர் படி, டீ போட்டு குடி, சாப்பாடு செய்ய, டிஃபன் செய்ய, எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் நேரம் தான் பார்த்துக்கலாம். அதுக்குள்ளே வேறு ஏதாவது வருவாங்க, ஃபோன் வரும், ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, யாரும் அப்புறம் அன்றைக்கி பைபிளை படிக்க முடியாமல் கூட போயிடும். ஜெபம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லாமல் போயிடும். நல்லா காலையில் எழுந்திரிச்சோன்னு முதல்ல ஜெபம், முதல்ல வேத வாசிப்பு, இதெல்லாம் முதல்ல செய்யணும். பிறகு தான் மற்ற காரியங்கள்லாம். அப்படி செய்யும்போது நான் ஒருபோதும் பின்வாங்கி போக மாட்டோம். அதான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார், அப்படிப்பட்டு நான் தண்டிப்பேங்கிற. செப்பனியா 1வது அதிகாரம் 6வது வசனம், கர்த்தரை விட்டு பின்வாங்கிறவர்களையும் கர்த்தரை தேடாமல். கர்த்தரை தேட என்ன? ஒரு காரியம் வரும்போது சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் ஆண்டரை இதை செய்யலாமா, அந்த காரியத்தை ஆலோசனை தாங்க, என்னை நடத்துங்க, இந்த காரியத்தை நான் செய்யலாமா, இந்த இடத்துக்கு போகலாமா, இந்த ஆட்களோடு நான் தொடர்பு வைக்கலாமா, நீங்கள் வேண்டான்னு சொல்ல நான் கட் பண்ணிடுறேன், நீங்கள் தான் முக்கியம் ஆண்டரே. அதான் கர்த்தரை தேடுறது. ஏதோ கையில் காசு இல்லைன்னா ஆண்டரே காசு தாங்கன்னு தேடுறது அப்படி இல்லை. ஒவ்வொரு காரியத்திலையும் தேடுறது, ஆண்டரே உங்களுடைய ஆலோசனை தாங்க, இந்த காரியத்தை நான் செய்கிறதா செய்ய வேண்டாமா, இந்த இடத்துக்கு போகலாமா போகக்கூடாதா,
நான் என்ன செய்யணும்? அதான் ஆண்டவரே தேடுறது. எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்கள் என்ன செய்கிறேன்னு அதுதான் எனக்கு முக்கியம். நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. நீங்கள் சொல்கிறது எப்படி நான் நடப்பேன். உங்களுடைய ஆலோசனை தாங்க. அப்படி கர்த்தரை தேடாமல் நம்ம அவரை பற்றி கவலையே படாமல் அவரை இக்னோர் பண்ணிவிட்டு, இக்னோர்னா என்ன, அலட்சியப்படுத்துது. ஆண்டரை அலட்சியப்படுத்திட்டு எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி நம்ம சொல்ல மாட்டோம். ஆண்டுட்டு போய் நம்ம யாருமே சொல்ல மாட்டோம். நம்ம எல்லாம் நல்லவங்க தான். நம்ம ஆண்டுட்டு போய் ஆண்டரை எனக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் போங்க, அப்பால போங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம யாரும் சொல்ல மாட்டோம். சொல்லவே மாட்டோம். இந்த செய்கையில் அப்படி செய்கிறோம், மறைமுகமாக செய்கிறோம். ஆண்டத்தை கேட்காம செய்யும்போது ஆண்டை வேதனைப்படுகிறார். ஐயோ, என் மகள் என்கிட்ட கலந்து ஆலோசிக்கவே இல்லையே. யார்கிட்டாலுமோ கலந்து ஆலோசிக்கிறாங்க, ஆனால் என்கிட்ட கலந்து ஆலோசிக்கலையே, எந்த ஆலோசனையும் கேட்கலையே, இஷ்டப்படி நடக்கிறானே, என் மகள் இஷ்டப்படி நடக்கிறான்னு சொல்லி ஆண்டர் வேதனைப்படுவாங்க. ஆண்டர் துக்கப்படுகிறார். அது வேதனை கிடைச்சா கோபமாக மாறும். வேதனை எப்படி மாறுது? கடைசியில் கோபம். அதான் இங்கே பொறுத்து பார்த்து இந்த இஸ்ரேல் ஜனங்க மேலே அவர் கோபப்பட்டார். இதெல்லாம் எதுக்காக எழுதி வச்சிருக்காரு? இந்த இஸ்ரேல் ஜனங்க மூலமாக நான் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கற்றுக்கொள்வதற்காக எழுதி வைத்திருக்கிறார். அது செப்பனியா 1:6 கர்த்தரை விட்டு பின்வாங்கிறவர்களையும் கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமல் இருக்கிறவர்களையும் இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேங்கிறாரு. என்ன சொல்றாரு? இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேங்கிறார். விசர்ஜனம் அப்படி சொன்னார். இப்போ நமக்கு என்ன சொல்றாரு? ஆண்டுடைய வீட்டில் இராதபடிக்கு, அவருடைய ராஜ்யத்தில், அவருடைய வீட்டில், அந்த பரம எருசலேமில் இராதபடிக்கே தள்ளி போடுவேங்கிறது. சங்காரம் பண்ணுவேங்கிறது அதான் அர்த்தம். அவர்கள் என்னுடையவர்கள் அல்ல அப்படிங்கிறது. ஆகவே ரொம்ப பயங்கரமான ஒரு வார்த்தை அது. செப்பனியா 9 கர்த்தரை விட்டு பின்வாங்கிறவர்களையும் கர்த்தரை தேடாமலும், செப்பனியா 1:6 அவரை குறித்து விசாரிக்கணுங்கிறார். அதான் நான் சொன்னேன்ல, விசாரிக்கணும். அதான் இந்த கருத்தை செய்யலாமா, எனக்கு முன்னாடி ஆலோசனை செய்யத்தாங்க, கல்யாணமா, இந்த ஆளை கல்யாணம் பண்ணலாமா, இந்த வேலைக்கு நான் போகலாமா, எல்லாம் சின்ன காரணமானாலும் பெரிய காரணமானாலும் கேட்கணும். ஆண்டுகிட்ட இவங்களோட நான் தொடர்பு வைக்கலாமா, ஐக்கியம் கொள்ளலாமா, இந்த காரியத்தை நான் செய்யலாமா வேண்டாமான்றே விசாரிக்கணும் ஆண்டுகிட்ட. நம்ம ஞாயிற்றுக்கிழமை கூட பார்த்தோம்ல, யோசுவா கூட விசாரியாதபடி ஆண்டுகிட்ட விசாரியாமல் என்ன செஞ்சேன்? ஆகிப்பட்டணும். சின்ன பட்டணம் தானே, எல்லாரும் பார்த்துட்டு சொன்னாங்க, வேவு பார்த்துட்டு சொன்னாங்க. அது கொஞ்சம் ஜனால் தான், ஒரு 2000 பேர் போய் நம்ம முறியடிச்சிடலாம், அது ஊதி தெரியலாம் தூசி அவங்க அப்படின்னு நினச்சிட்டு ஆண்ட விசாரிக்காமல் போனாங்க. என்னாச்சு? இஸ்ரேல் ஜனங்களை 36 பேர் செத்துட்டாங்க. தேவையாது? ஆண்டுகிட்ட விசாரிச்சுன்னா ஆண்டு சொல்லியிருப்பார். அங்கே ஆகான்னு ஒருத்தர் இருக்கிறான், அவன் எனக்கு கீழ்ப்படியில் என் கட்டளையை மீறிட்டான், சாபத்திட்டான எடுத்து கூடாத கட்டியில் மறைச்சி வச்சுருக்கிறான். நான் எப்படி உங்களோட வருவேன்? நான் வருவேன் அவங்க கூட, நீங்கள் போனீங்கன்னா ஜெயிப்பீங்களா, ஜாகிரதை அப்படின்னு ஆண்டு சொல்லியிருப்பார். அப்போ போயிருக்க மாட்டாங்க. அப்போ விசாரிக்க வேண்டும். கர்த்தரை விட்டு பின்வாங்குறவர்களையும், செப்பனியா 1:6 கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களையும் இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணேன். வாட் ஏ டெரிபிள் வேர்ட்ஸ், வாட் ஏ டெரிபிள் பனிஷ்மெண்ட். அவ்வளோ பயங்கரமான ஒரு தண்டனை. ஆண்டு முன்னாடி நம்ம பயந்து நடுங்குறோமா? அந்த பயம் இருக்குதா? நம்ம கேஷுவலாக எடுத்துக்கிறோமா? ஆகவே இந்த உபாச ஜபம் கூட அதான் நான் உணர்றேன். ஏதோ இன்றைக்கி நம்ம சபையின் ஒழுங்கு, மாதத்தில் 2வது சனிக்கிழமை உபாச ஜபம், அது போகாமல் தான் நல்லது இல்லை. நம்ம ஃப்ரீயாக இருக்கிறோம், இன்றைக்கி வேலை இன்னும் ஒன்றும் இல்லை, சரி போய் கலந்துக்கிடுவோம். இந்த மாதிரி ஒரு ஃபார்மாலிட்டிக்காக, ஒரு சம்பிரதாயத்துக்காக, சபையின் ஒழுங்குக்காக நம்ம செய்யக்கூடாது. கத்தோலிக்க சபை இருக்குது, சி சபை, அவங்களாம் அந்த சபையின் ஒழுங்குகள் வச்சுருப்பாங்க. அப்படி கரெக்டாக நடக்கும்போது அதுபடியெல்லாம் நடந்த ஒருத்தர் செத்துட்டாருன்னா அவருடைய அடக்காரையில் அந்த சாமியார் சொல்வார், இந்த சகோதரன் ரொம்ப அருமையான சகோதரன், சபையின் ஒழுங்குகளாக ரொம்ப கடைப்பிடிப்பார், அழகாக எல்லா கூட்டங்களையும் கலந்துக்கிடுவார், புது நன்மை வாங்கினார், கரெக்டாக எல்லாம் செய்வார், சபையில் எல்லா உதவியும் செய்வார், அது நிச்சயமாக மோட்சம் தான் போயிருப்பார் அப்படின்னு சொல்லுவார். அவர் இப்படி மோட்சத்தில் இருக்கிறார், அதனால் சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அவருடைய அந்தரங்க வாழ்க்கை, அவருடைய குடும்ப வாழ்க்கை, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை பார்த்தா பயங்கரமாக இருக்கும். ஆண்டுகிட்ட கேட்காம தான் எல்லா காரியத்தையும் செஞ்சிருப்பார். இந்த வசனத்தைப்படி பயங்கரம். கர்த்தரை விட்டு பின்வாங்குறவர்களையும் கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமல் இருக்கிறவர்களையும் இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன்னு சொல்கிறார். 7வது வசனம், கர்த்தராகிய ஆண்டருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள், கர்த்தரை நாள் சமீபத்திருக்கிறது. கர்த்தரை நாள் சமீபமாயிருக்குன்னு சொல்கிறார். 8வது வசனத்திலே, கர்த்தரை யாகத்தினாலே நான் அதிபதிகளையும் ராஜகுமாரையும் மறுதேச வஸ்திரம் தரிக்கிற யாரையும் தண்டிப்பேன் என்று சொல்கிறார். 9வது வசனம், வாசற்படியை தாண்டி கொடுமையினாலும் வஞ்சகத்தினாலும் தங்கள் எஜமான்களின் வீடுகளை
நிறைவேற யாவரையும் அந்நாளிலே தண்டிப்பேன். இதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில தான் காணப்பட்டது. யோசியா என்னும் யூதா ராஜ்ய நாட்களிலே செப்பனியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம் யூதா ராஜ்ய நாட்களில் உண்டானது. ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை பற்றி தான் இங்கே சொல்கிறார். அவருடைய வீடுகளில் என்ன இருக்குது? கொடுமை, வஞ்சகம், ஏமாற்றுதல், பொய்யும் உருட்டும் புரட்டுமான காரியங்கள் எல்லாம் காணப்படுகிறது. இதெல்லாம் நான் தண்டிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். 12வது வசனம் பாருங்க. அதில் செப்பனியா 1:12, அக்காலத்திலே நான் எருசலேமை விளக்கு கொளுத்தி சோதித்து வண்டல் போல குழம்பி இருக்கிறவர்களும் கர்த்தர் நன்மை செய்துமில்லை தீமை செய்துமில்லை என்று தங்கள் இருத்திலே சொல்லுமான மனுஷரை தண்டிப்பேன். கர்த்தர் என்ன விக்கிரகமா? விக்கிரகம்னா அது கண்ணிருந்தும் காணாது, வாயிருந்தும் பேசாது, கையிருந்தும் ஒன்றும் செய்யாது, காலிருந்தும் நடக்காது, அப்படியே இருக்கும். ஆண்டவர் விக்கிரகமா? ஜீவனுள்ள தேவன். இங்கெல்லாம் இவங்க என்ன சொல்கிறாங்க? இந்த ஜனங்களை எருசலேம் இருக்கிறது யாரு? ஜனங்கள் ஆண்டருடைய பிள்ளை தான். அவனே சொல்கிறாங்க, ஆண்டர் நன்மையும் செய்கிறதில்லை தீமையும் செய்கிறதில்லை. கர்த்தர் நன்மையும் செய்யறதில்லை தீமையும் செய்யலை. மன்மோகன் சிங் மாதிரி நினச்சிக்கிட்டாங்க உங்களுக்கு. கம்மனு கற்றுருக்கு எல்லாத்தையும் இந்த காலம் அப்படியே கம்மன் இவர் எதுக்கு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நினைத்து கொண்டாங்க. இவ்வளோ பயங்கரம். ஆண்டர் நன்மையும் செய்கிறதில்லை தீமையும் செய்யலை, அப்போ நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். ஆண்டரை தூங்கிட்டு இருக்காரா? அந்த மாதிரி நினைத்து கொண்டார்கள். அப்படிப்பட்டெல்லாம் பயங்கரமாக தண்டிப்பேன்னு சொல்லி கர்த்தர் நன்மை செய்வதுமில்லை தீமை செய்வதில்லை என்று தங்கள் இதயத்தில் சொல்லுமான மனுஷரை தண்டிப்பேன் என்று சொல்கிறார். இவங்களாம் யாரு? சிறு ஜனங்கள் தான், ஆல்ரெடி பிள்ளைகள் தான். நாம் இந்த சிறு ஜனங்கள் போல இல்லை இல்லையா? இவ்வளோ மாதிரி கிடையாது, இவ்வளோ மோசமானவங்க இல்லை கிடையாது. நாம் ஆண்டை விசுவாசிக்கிறோம். ஆண்டை தண்டிக்கிறதும் கிடையாது, தீமை செய்யறதும் கிடையாது, நன்மை செய்யறது கிடையாது, அப்படியெல்லாம் நினைக்கல. நம்ம விசுவாசிக்கிறோம் இல்லையா? இருந்தாலும் இன்னும் ஆண்டர் எதிர்பார்க்குற அளவுக்கு நம்ம வந்திருக்கிறோன்னு சொல்ல முடியாது. இன்னமும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களில் ஆண்டை விசாரியாமல் பல காரியங்கள் செய்கிறோம். இன்னமும் சில சமயங்கள் நமக்கு நிர்விசாரம் காணப்படுகிறது. இன்னமும் சில சமயங்களில் ஆண்டோடைய காரியங்களை அலட்சியமாக எடுத்துக்கொள்கிறோம். ஆண்டருக்கு பயப்படுற அந்த பயம் இல்லை. ஆண்டருக்கு பயப்படுற அந்த பயம் 100% அந்த பயம் இல்லை. ஆண்டரை நேசிக்க வேண்டிய அளவுக்கு நேசிக்கிறோன்னு சொல்ல முடியாது. அதுதான் ஆண்டர் சுட்டி காட்டி அப்படியே இருக்கணும் என்பது ஆண்டருடைய விருப்பம் இல்லை. நான் ஏற்கனவே பார்த்துப்படி அந்த மலைச்சரிவில் சைக்கிளில் போகும்போது மிதிச்சாதான் முன்னாடி போக முடியும். மிதிக்காமல் விட்டுட்டேன்னா அப்படியே சரணு பின்னால் வந்துடும். அதுமாரி ஆண்டருடைய காரியங்களில் பின்வாங்கி போகாமல் இருக்கணும்னு சொன்னால் ஆண்டரோட நெருங்கி ஜீவியம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த ஆவிக்கிற காரியங்களை அப்பியாசத்து கொண்டே இருக்கணும். சைக்கிளை மிதிச்சுக்கிட்டே இருந்தால் தான் மேலே போக முடியும். அதுபோல் நாமும் கூட அந்த ஆவிக்கிற காரியங்களில் கிரியில் காட்டிக்கொண்டே இருக்கணும். ஜபத்திலே, வேத வாசிப்பிலே, ஆண்டுக்காக பிரயாசப்படுற காரியங்களில், மற்ற உதவி செய்கிற காரியங்களில், இந்த உலகத்தால் கரைபடாமல் நம்ம காப்பாற்றி கொள்கிற காரியங்களில், அசுத்தத்தில் இந்த உலகத்தின் அசுத்தத்தில் சிக்கிக்கொள்ளாமல் இருக்கிற காரியங்கள்லாம் கூட நாம் அதை அபியாசித்து கொண்டே இருக்கணும். நடைமுறை வாழ்க்கையில் அது நாளுக்கு நாள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். இல்லாட்டா பின்வாங்கி போயிடும். அதான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார். 13வது வசனம், அவருடைய ஆஸ்தி கொள்ளையாகும், அவருடைய வீடுகள் பாழாக போகும். அவர் வீடுகளை கட்டியும் அவையில் குடியிருக்க மாட்டார். அவள் திராட்சை தோட்டங்களை நாட்டியும் அவையில் பலரசத்தை குடிப்பதில்லை. கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது, அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருது. கர்த்தருடைய பெரிய நாள்னு சொல்கிறார். எந்த நாள்னு தெரியல. ஆண்டருடைய நியாயத்திற்கு நாளாக இருக்கலாம், ஆண்டருடைய தண்டனை நாளாக இருக்கலாம். ஆண்டருடைய நியாயத்திற்பினால் 2 காரியம் நடக்கும். ஒன்று, ஆண்டவர்கிட்ட பின்வாங்கி போனவர்கள், ஆண்டருக்கு பிரியமான காரியம் செய்தவர்களை தண்டிக்கக்கூடிய காரியம். இன்னொன்று, ஆண்டருக்கு பிரியமான ஜீவித்தவர்களுக்கு வெகுமதிகளை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் இல்லையா? 2மே காணப்படலாம். இங்கே கர்த்தருடைய நாள் என்று நாம் வாசிக்கிறோம். அது ஆண்டர் பழைய ஏற்பாட்டு காலத்திலே சொல்லிட்டாரு. அது ஆண்டருடைய வருகையினால நியாயத்தீர்ப்பினால என்னன்னு தெரியல. அநேகமாக வருகையினால் நியாயத்தீர்ப்பினாலாக இருக்கக்கூடும். 14வது வசனம் பாருங்க. கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது. பெரிய நாள், வாட் இஸ் தட் டே? பெரிய நாள், அது ஜட்ஜ்மெண்ட் டேயா, நியாயத்தீர்ப்பு நாளாக இருக்கலாம். கர்த்தருடைய பெரிய நாள் எப்படி இருக்குதா? சமீபித்திருக்கிறது, அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாக அங்கே மனங்கசந்து அழுவான்.
கத்திரி நாளுங்கிற சத்தத்துக்குன்னா கத்திரி நாள் வருதுங்கிற சத்தத்தை கேட்டாலே யாராவது சொல்கிறதே கேட்டால் கூட பயப்படுவான்னு என்னன்னு தெரியல. அதே கத்திரி நாள் வரும்போது இடி முழக்கங்களோட பூமி அதிர்ச்சியோட பிரதான தூதர்கள் பரிசுத்தவான்களுடைய எக்கால சத்தத்தோடு ஆண்டு வர்றதை புரியுதா என்னன்னு தெரியல. அது சத்தம் கத்திரி நாள் என்கிற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாக என்ன செய்வானா அங்கே மனங்க சந்தை அலறுவான். 12ஆம் வசனம், அந்த நாள் உக்கிரத்தின் நாள், அது இக்கட்டு இடுக்குமான நாள், அது மிக அழிவும் பால்கடிப்புமான நாள், அது இருளும் அந்தாரமான நாள், அது மப்பும் அந்தாரமான நாள். அந்த ஒரு நாளை பற்றி எவ்வளோ வர்ணனை இங்கே இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய டிஸ்கிரிப்ஷன் இருக்குவாங்க, எவ்வளோ வர்ணனை. அந்த கத்திரை பெரிய நாள், அந்த நாள் எப்படிப்பட்ட நாளா? அது பயங்கரமான நாள், உக்கிரம், ஆண்டுடைய கோபம் அப்படியே இறங்குற நாள், உக்கிர கோபம். அந்த அளவுக்கு அந்த இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டருக்கு துரோகம் பண்ணினதுனால ஆண்டவர் உக்கிரத்தோடு கூட வருகிறார். அப்படியான சொன்னால் இப்போ நம்ம உலகத்தில் சுற்றி பார்க்கும்போது எவ்வளோ பயங்கரமான காரியங்கள் நடக்குது இல்லை? ஆண்டருக்கு பிரியமில்லாத காரியம் தான் நடக்குது. அது எத்தனை சமையல் நான் கூட நினைக்கிறேன், எப்படி தான் ஆண்டு இவ்வளோ பொறுமையாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி, அவ்வளோ நீடிய பொறுமையாக இருக்கிறார். ஆக நாமும் கூட இந்த உலக ஜனங்களை போல் அவருடைய பொறுமையை அலட்சியப்படுத்திக்கிறோமா? ஆண்டோடைய நீடிய பொறுமையை உணர்ந்துருக்கிறோமா? அவருடைய அன்பு, அவருடைய நீடிய பொறுமை நம்ம மேலே கிருபையாக இருக்கிறார் இல்லையா? உடனே தண்டிக்காமல் அவ்வளோ கிருபையாக இருக்கிறார். அவருடைய அன்பு, அவருடைய நீடிய பொறுமை, அவருடைய கிருபை, அவருடைய இறக்கம், இதெல்லாம் உணர்ந்துருக்கிறோமா? உணர 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 நம்முடைய வாழ்க்கை ஆண்டருக்கு பிரியமாக மாறும். ஆண்டரை நம்ம அலட்சியப்படுத்த மாட்டோம். ஆண்டருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம செய்ய மாட்டோம். ஆண்டத்தில் விசாரிக்காமல் எந்த காரியத்தை செய்ய மாட்டோம். சொல்கிறார் அவசரம் இல்லை. கர்த்தருடைய பெரிய நாள் சமீபத்திருக்குது, அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. அந்த கர்த்தருடைய நாளுக்கு பராக்கிரமசாலி முதலாம் என்ன செய்வான்? மனங்கசன்னு அலறுவான். ஐயோ ஐயோ வருது அப்படி அலறுதுன்னா அதுன்னு ஐயோ ஐயோ அந்த நாள் வந்து விட்டதே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி அலறுவான். அது அந்த நாள் உக்கிரத்தின் நாள், அது இக்கட்டு இடுக்குமான நாள். 2வது, 3வது அழிவும் பால்கடிப்புமான நாள். 4வது இருளும் அந்தகாரமான நாள். 5 மப்பும் மந்தாரமான நாள். 5 காரியத்தை அந்த ஒரே வசனத்தில் அந்த ஒரே நாளை குறித்து நாம் பார்க்கிறோம். அடுத்த வசனமாக, அது அரணிப்பான நேரங்களுக்கும் உயரமான கொத்தவனுக்கும் விரோதமாக எக்காலம் ஊதுகிறது ஆர்ப்பரிக்கமான நாள். ஒருவேளை ஆண்டவர் இந்த எக்கால துணியோடு ஒருவர்களை அதை குறித்து சொல்லுதுன்னு நினைக்கிறேன். எக்காலங்கிற வார்த்தை அங்கே வருது இல்லை? அரணிப்பான நகரங்களுக்கும் உயரமான கொத்தவனுக்கும் விரோதமாக எக்காலம் ஊதுகிறதும் ஆர்ப்பரிக்கிறதுமான நாள். 17வது வசனம், மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் அவர்கள் குடரை போல நடக்கும்படி நான் அவளை வருத்தப்படுத்துவேன். அவள் ரத்தம் புளியை போல சொரியப்படும், அவள் மாம்சம் எரியை போல கிடக்கும். அவ்வளோ பயங்கரமான வருத்தப்படும். அவளுடைய ரத்தம் ஆறாக ஓடுமா. அவருடைய பிரேதங்கள்லாம் தெருவில் கிடக்கும். அப்படியே அடக்கம் பண்ணுவார் கூட கிடையாது. புழுதியை போல சொரியப்படும், மாம்சம்லாம் எருவை போல கிடக்கும். குப்பை வண்டியில் சில குப்பை கொட்டிக்கிட்டே போகுது பார்த்தீங்களா? அது மாதிரி குப்பை மாதிரி கிடக்கும். கர்த்தருடைய உக்கிரத்தினாலே அவர்கள் வெள்ளியும் அவள் பொண்ணு அவர்களை தப்பு வைக்க மாட்டாது. எவ்வளோ பேர் பணம் சேர்த்து வச்சுருக்காங்க. பணம் எவ்வளோ சேர்த்து வச்சாலும் திருப்தியில் எவ்வளோ ஜனம் பார்க்கணும். அது தங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. பணம் பொண்ணு வெள்ளி சேர்த்து வைக்கிறாங்கல்ல. கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் சேர்த்து வைத்த அவளோட பணம், அவட பொண்ணு, அவருடைய வெள்ளி அவளை காப்பாற்றுமா? கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொண்ணு அவர்களை தப்பு வைக்க மாட்டாது. அவருடைய எரிச்சலின் அக்னியினால் தேசமெல்லாம் அழியும். தேசின் குடிகளெல்லாம் சடிதியாய் நிர்மூலம் பண்ணுவார். அடுத்தது யார் பாருங்க? 2, விரும்பப்படாத ஜாதியே. அவ்வளோ அக்கிரமம் நடந்ததுன்னா ஆண்டரை எப்படி விரும்புவார் இல்லை? ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி போயிட்டாங்க? எப்படி மாறிட்டாங்க? விரும்பப்படாத ஜாதியாக மாறிட்டாங்க. ஆண்டவர் வெறுக்கும்படியாக அவர் நடந்து கொண்டார். விரும்பப்படாத ஜாதியே, கட்டளை பிறக்கும் முன்னும் பதரை போல நாள் பறந்து போகும் முன்னும் கர்த்தருடைய உக்கிர கோபம் உங்கள் மேல் இறங்கும் முன்னும் கர்த்தருடைய கோபத்தின் நாள் உங்கள் மேல் வரும் முன்னும் நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். என்ன செய்யணுங்கிறாரு ஆண்டவர்? அவருடைய ஜனங்களை பார்த்து என்ன சொல்கிறாரு? நீங்கள் உங்களுடைய வழிகளை உய்த்து ஆராய்ந்து சோதித்து பாருங்கள். நீங்கள் எனக்கு பிரியமாய் நடந்தீர்களா என்று சோதித்து பாருங்கள்.
தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தரின் நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தினாலே மறைக்கப்படும். எவ்வளோ பயங்கரமான கோபமான நாள், உக்கிரமான நாள் வந்தாலும் கூட அங்கேயும் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு அவர் தப்பிக்கொள்ளும்படியான ஒரு மார்க்கத்தை வைத்துட்டான்னு சொல்லுவேன். எவ்வளோ அன்புள்ளது. அதையும் அசட்டை பண்ணி ஏனாலும் ஜீவித்தால் அந்த வழியில் காப்பாற்றுவது யாரும் கிடையாது, அழிந்து போக வேண்டியதான் இல்லையா? ஆகவே அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தினாலே மறைக்கப்படுவீர்கள். மூன்றாவது அதிகாரம் பாருங்க, செப்பனியா 3வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து, இடுக்கண் செய்து ஊத்தையும் அழுக்குமாயிருக்கிற நகரத்துக்கு ஐயோ, அது சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, அது கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை, அது கர்த்தரை நம்பவில்லை, அது தன் தேவனிடத்தில் சேரவில்லை. தன் தேவனிடத்தில், அப்போ யாரிடத்தில் ஆண்டு சொல்கிறாரு? அவருடைய ஜனங்களை பற்றி தான் ஆண்டு பேசுகிறாரு, அந்நிய ஜனங்கள் அல்ல, அவருடைய ஜனங்களை பற்றி தான் பேசுகிறார். தன் தேவனிடத்தில் அந்த ஜனங்கள் திரும்பவில்லை, அது கர்த்தரை நம்பவில்லை, அது தன் தேவனிடத்தில் சேரவில்லை. 3வது வசனம், அதற்குள்ளே இருக்கிற அதன் அதிபதிகள் கர்ஜிக்கிற சிங்கங்கள். ஆண்டவர் இவ்வளோ எச்சரிப்பு கொடுத்தோம், கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவர் பேசியும் கூட அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. எவ்வளோ பிரதாபமான இருக்கார். இதயத்தை கல்லாக்கி கொண்டார்கள், மனம் திரும்ப அவர்களுக்கு விருப்பமில்லாமல் போய்விட்டது. அதற்குள்ளே இருக்கிற அதன் அதிபதிகள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்களாம்? கர்ஜிக்கிற சிங்கங்களாக இருக்கிறார். நியாயாதிபதிகள் சாயங்காலத்தில் புறப்படுகிறதும் விடியற்காலம் மட்டும் ஒரு எலும்பையும் மீதியாக வைக்கிறதுமான ஓநாய்களைப் போல இருக்கிறார்கள் அதனுடைய நியாயாதிபதிகள். ஒருவேளை ஏழைகளை நியாயத்தில் ஒடுக்கிற ஜனங்களாய் இருக்கக்கூடும். அதன் திக்தரிசிகள் ஒவ்வொருத்தை குறித்தும் ஒவ்வொருவரையும் குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அதிபதிகளை பற்றி சொன்னார், நியாயாதிபதிகளை பற்றி சொல்கிறாரு. அப்புறம் இப்போ தீர்க்கதரிசிகள், அதன் தீர்க்கதரிசிகள் வீண் பெருமையும் வஞ்சகமும் உள்ளவர்கள். வஞ்சகமாக கள்ள திகுசிலாக இருக்கிறார்கள், வஞ்சகமாக திகுசல் சொல்கிறாங்க. அந்த ஜனங்களுடைய பொல்லாத வழியிலே எடுத்து சொல்லி அந்த ஜனங்களை கடிந்து கொள்வதற்கு பதிலாக அந்த ஜனங்களுக்கு எல்லாம் நீங்கள் நல்லா இருக்கீங்க, ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய கரத்தின் கீரையெல்லாம் ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு ஒரு குறையும் இல்லை அப்படின்னு சொல்லி பூசி மெழுகி பேசுகிறாங்க, வஞ்சகமாய் பேசுகிறார். அப்படிப்பட்ட கள்ள திகுதிசைகளை நான் கண்டிப்பேன் என்று ஆண்டு சொல்கிறார். தீர்க்கதரிசிகள் வீண் பெருமையும் வஞ்சகமும் உள்ளவர்கள். அதன் ஆசாரிகள் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசு குலைச்சலாக்கி வேதத்துக்கு அநியாயம் செய்தார்கள். ஆசாரிகள் எப்படிப்பட்டவர்கள்? பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி. ஆசாரிகள் பரிசுத்தத்தை காக்க வேண்டியவர்கள். மற்ற ஜனங்கள் முன்பாக பரிசுத்தத்தை எடுத்து நடைமுறை வாழ்க்கையில் பரிசுத்தமாய் வாழ்ந்து காட்டி மற்ற ஜனங்களையும் முன்னு நடத்த வேண்டும். அவர்களே என்ன செய்தார்களாம்? பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்கினார்கள். இன்றைக்கி நிறைய விசுவாசிகள், நிறைய ஊழியக்காரர்கள் வாழ்க்கை இப்படி தான் இருக்கிறது, சாட்சி இல்லாத வாழ்க்கை. நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்குன்னு சொல்லி வாசிக்கிறோம்ல, நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கு. ஒரு இந்த ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார்னு சொல்லி வாசிக்கிறோம். ஆகவே இந்த ஆசாரியர்கள் ஆண்டுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த ஆலயத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி வேதத்துக்கு அநியாயம் செய்தார்கள். வேதத்துக்கு அநியாயம் செய்தான வேத வசனத்தை படித்து தியானம் அதன்படி நடக்கலை. மற்ற ஜனங்களுக்கும் வேதத்தை போதித்து அந்த வழியில் நடக்கும்படியாக அவர்கள் உற்சாகப்படுத்தலை. வேதத்துக்கு அநியாயம் செய்தார்கள். 5ஆம் வசனம், அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதியுள்ளவர், அவர் அநியாயம் செய்வதில்லை, அவர் குறைவில்லாமல் காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார். அநியாயக்காரனோ வெட்கம் அறியான். ஆண்டவர் நீதியுள்ள தேவன், அவர் அநியாயம் செய்கிற தேவன் அல்ல. ஒருத்தனுக்கு ஒரு நீதி, இன்னொருத்தனுக்கு ஒரு மாதிரி நீதி, அப்படி அல்ல. பாரபட்சமற்றவர், அவர் நீதியுள்ளவர், அவர் அநியாயம் செய்வதில்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். 6ஆவது வசனம், ஜாதிகளை சங்கரித்தேன், அவர்கள் துரோகங்கள் பாழாயின, அவருடைய வீதிகளை ஒருவர் கடந்து போகாதபடிக்கு பாழாக்கினேன், அவருடைய பட்டணங்கள் மனுஷர் இல்லாதபடிக்கும் குடியில்லாதபடிக்கும் அவாந்தரையாயின. அடுத்தது, உன் வாசஸ்தலம் நிர்மூலமாகாதபடிக்கு நீ எனக்கு பயந்து கடின கொள்கைகளை ஏற்றுக்கொள் என்றேன். நான் அவர்களை எப்படி தண்டித்தாலும் அவர்கள் அதிகாலையில் எழுந்து தங்கள் கிரியெல்லாம் கேடாக்கினார்கள். அவர்கள் நான் தண்டித்தாலும் கூட மனம் திரும்பலை என்று சொல்கிறேன். எவ்வளோ பிரதாமான உட்கார் ஆண்டு வேதனைப்படுகிறார், துக்கப்படுகிறார். நான் அவனை தண்டித்தேன், அவளை எச்சரித்தேன், இந்த வசனங்களை அவர்களுக்கு கொடுத்தேன். ஆனாலும் கூட
உன் வாசஸ்தலம் நிர்மூலமாகாதபடிக்கு நீ எனக்கு பயந்து கடிந்து கொள்வது ஏற்றுக்கொள்ளு என்றே ஆண்டு சொன்னாராம். அப்படி இருந்தும் கூட அவர்கள் அதிகாலையில் எழுந்து தங்களுடைய கிரியெல்லாம் கேடாக்கினார்கள். அதிகாலையில் எழுந்தோடனே யாரை ஏமாற்றலாம், யாரை கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க போலுங்க, என்னன்னு தெரியல. அல்லது அதிகாலையில் எழுந்து விக்கிரகத்தை வணங்கினாலும் நம்ம ஆண்டுடைய பிள்ளைகள், இஸ்ரேல் ஜனங்கள், யூதா ஜனங்கள் இவ்வளோ பரிதாபமான நிலைமையிலே இருந்தார்கள். இவ்வளோ பரிதாபமான நிலையில் இருந்தும் கூட தாங்கள் இந்த மாதிரி பரிதாபமான நிலைமையில் இருக்கிறோம் என்ற உணர்வு கூட அவர்களுக்கு இல்லை. அது எவ்வளோ பரிதாபம். ஆண்டவருக்கு சொல்லியும் கூட அவர்கள் திருந்தவில்லை. அதிகாலையில் எழுந்து தங்கள் கிரியெல்லாம் கேடாக்கினார்களாம். ஆகையால் நான் கொள்ளையாட எழும்பும் நாள் மட்டும் எனக்கு காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். என் சின்னமாகிய உக்கிர கோபத்தை எல்லாம் அவர் மேல் சொரியும்படி ஜாதிகளை சேர்க்கவும் ராஜ்யங்களை கூட்டவும் நான் தீர்மானம் பண்ணினேன். பூமியெல்லாம் என் எரிச்சலின் அக்கினியினால் அழியும். அப்பொழுது ஜனங்களாரும் கர்த்தர் நாமத்தை தொழுது கொண்டு ஒருவனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன். ஆகவே இவ்வளோ பயங்கரமான காரியம் நடந்தாலும் கூட ஒரு கூட்ட ஜனங்கள், அவருக்கு உண்மையாக இருக்கிற ஜனங்களே ஆண்டவர் என்ன செய்கிறார், கூட்டி சேர்ப்பேன்னு சொல்லுகிறார். கர்த்தர் நாமத்தை தொழுது கொண்டு ஒருவனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன்னு சொல்கிறார். இவ்வளோ பயங்கரமான தண்டனையை ஆண்டவர் அனுப்பினாலும் கூட அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக ஒரு ஜனக்கூட்டத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுகிறார். அவர்கள் ஆண்டருக்கு உண்மையாய் ஜீவிக்கிறவர்கள். எத்தியோப்பியாவின் நதிகளுக்கு அக்கறையிலிருந்து, அடுத்த வசனம் பாருங்கள் 10, என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறாளாகிய சிதறடிக்கப்பட்டவரின் குமார்த்தியானவள் எனக்கு காணிக்கை கொண்டு வருவாள். அப்படியாக எத்தியோப்பியாவின் நதிகளுக்கு அக்கறையிலிருந்து என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறாளாகிய சிதறடிக்கப்பட்டவரின் குமார்த்தியானவள் எனக்கு காணிக்கை கொண்டு வருவாள். அப்படியே சிதறடிக்கப்பட்டிருந்தாலும் கூட அவரை தேடுகிறவள், உண்மையாக அவரை தேடுகிறார், அவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறவள், அவருக்கு பிரிமா ஜெயிக்கணும்னு சொல்லி விருப்பமுள்ளவர் எல்லாரும் கூட நான் கூட்டி சேர்ப்பேன்னு சொல்லுகிறார். அவரை எனக்கு காணிக்கை கொண்டு வருவார்கள் என்று சொல்கிறார். அவரை நான் ஆசிரிப்பேன் என்று சொல்கிறார். அது 17ஆவது வசனத்தை பார்க்குறோம். 16 அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாது என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாது என்றும் சொல்லப்படும். 17 உன் தேவனாய கர்த்தர் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையில் அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். உன் சபையின் மனுஷராயிருந்து பண்டிகை ஆசிரிப்பில்லாமையால் உண்டான நிந்தை நிமித்தம் சஞ்சலப்பட்ட நான் ஏகமாய் கூட்டிக் கொள்வேன். சபையின் மனுஷராயிருந்து அவனுடைய பண்டிகை கூட அவர்கள் ஆசரிக்காமல் புறக்கணித்து தள்ளினார்கள். அப்படிப்பட்ட நாட்களையும் அப்படிப்பட்ட ஜனங்கள் நினைத்து சஞ்சலப்பட்டவர்கள், உள்ளத்துக்குள்ளே வேதனைப்பட்ட எல்லாரையும் கூட நான் ஏகமாய் கூட்டி சேர்த்துக்கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதுமாக மனம் திரும்பி ஆண்டை தேடும் பொழுது, ஆண்டு நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது ஆண்டவர் அவரை நான் கூட்டி சேர்ப்பேன் என்று சொல்கிறார். அவரை நான் ஆசிரிப்பேன் சொல்கிறார். உன் பேரிலே நான் கம்பீரமாய் களி கூறுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவர் வல்லமையிலோ ரட்சிப்பார். 17ஆவது வசனம், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். அவை இப்படிப்பட்ட பயங்கரமான ஜனங்கள் மத்தியிலும் கூட கொஞ்சம் பேர் ஆண்டரை தேடி ஆண்டரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஆண்டர் உண்மையாக ஜீவிக்கும் பொழுது நான் அவளை ஆசிரிப்பேன், அவள் பேரிலே நான் களி கூறுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். விதமாக நாமும் கூட ஆண்டரை தேடும் பொழுது ஆண்டுக்கு பிரியமாக ஜீவிக்கும் பொழுது அவருக்கு முதல் ஸ்தானம் கொடுத்து அவருடைய காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து பின்வாங்கி போகாமல் நாம் முன்னேறி சென்று உற்சாகமாக அவரை பின்பற்றும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வித்து நம்மை வழிநடத்த தேவனாயிருக்கிறார். இன்னொரு 1-2 வருஷத்துலையும் பார்க்கலாம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் நாம் அடிக்கடியாக பார்த்த ஒரு பகுதியானது. பிலிப்பியர் 3வது அதிகாரத்தில் 7வது வசனத்திலிருந்து பிலிப்பியர் 3:7, ஆகிலும் எனக்கு லாபமாய்ந்த விளைவுகளோ அவளை கிறிஸ்துக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஆகவே பவுலுடைய ஒரே வாஞ்சை என்ன, அவரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். பவுலு கூட அந்த வாஞ்சை, ஆண்டவர் கூட அதுதான் எதிர்பார்க்கிறார். போன வருஷம் அல்லது போன வாரம் நான் ஆண்டரை அறிந்து கொண்டதை விட இந்த வாரம் இன்னும் அதிகமாக நான் ஆண்டரை அறிந்து கொள்ளணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவரை அறிய வேண்டிய விதமாக
அறிந்து கொள்ள வேண்டும். அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்கான எல்லாவற்றையும் நஷ்டம் குப்பை என்று விட்டு விடுகிறேன் என்று சொல்கிறார். ஏன் ஆண்டரை அறிய வேண்டும்? ஆண்டுடைய அறிகிற அறிவிலே நாம் வளர வளர ஆண்டருக்கு நாம் பிரியமாக ஜீவிக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும். ஆண்டருக்கு எது பிரியம், ஆண்டர் எதை வெறுக்கிறார், ஆண்டர் எதை நேசிக்கிறார் என்று நாம் கற்றுக்கொள்ள முடியும். அதை அறிந்து கொண்டு ஆண்டருக்கு பிரியமான காரியங்களை செய்ய செய்ய நமக்கும் ஆண்டருக்குள்ள உறவு அதிக நெருக்கமாக இருக்கும். அப்போ ஆண்டர் வரும்போது நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டர் வரும்போது இந்த உலக ஜனங்கள் செய்வாங்க, பயந்து ஓடி போய் ஒளிந்து கொள்வார்கள். மலைகளையும் குன்றுகளையும் பார்த்து என் மேலே விழுந்து கொள்ளுங்கள், ராஜாதி ராஜா வருகிறார், அவருடைய கோபத்துக்கு முன்னாலே நிற்பவர் யார் அப்படி சொல்லுவாங்களா? வெளிப்படுத்தல வாசிக்கிறோம்ல. நாம் அப்படி சொல்ல வேண்டிய அவசியமே. அவை இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே நமக்கு ஆண்டருக்கும் நல்ல ஒரு நெருங்கிய ஐக்கியம் உறவு இருக்கணும். அப்போ ஆண்டர் வரும்போது சந்தோஷமாக ஓடி போய் அவரை நாம் சேர்ந்து கொள்வோம். அவரை பாதங்களை கட்டி பிடித்துக் கொள்வோம். அவர் நம்மை அரவணைத்துக் கொள்வார். அவருக்கு நமக்கு இடையில எந்த விதமான பிரிவினையோ பயமோ கலக்கமோ சந்தேகமோ இருக்காது. அதனால்தான் பவுல் சொல்கிற அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, அதை விட மேன்மையான காரியம் இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். 9வது வசனமாக நான் பிலிப்பியர் 3:9, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவன் உண்டாயிருக்குமான நீதி. ஒன்று சுயநீதி, இன்னொன்று இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமாக நடக்கிறதுனால வருகிற நீதி. கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினால் வருகிற நீதி, விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதி. அதை யார் கொடுக்க முடியும்? ஆண்டரே தான் கொடுக்க முடியும். அதனால தான் ஆண்டு சொன்ன முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி தெரியணும். உங்களுடைய நீதி இல்லை, உங்களுடைய சொந்த நீதியெல்லாம் அழுக்கான கந்தையை போல இருக்கிறது. நியாயப்பிரமாணத்தினால் வர்ற நீதியினாலே ஆண்டவர் பிரியப்பட மாட்டார், திருப்தி அடைய மாட்டார். அது உலக ஜனம் கூட செய்கிறாங்க. உண்மைதான். அவங்க கூட எத்தனை பேர் சொல்கிறாங்க, நான் யாருக்கு எந்த தீமையும் செய்ததில்லைன்னு சொல்லுவாங்கல்ல. நான் யாருக்கும் எந்த தீமையும் செய்ததில்லை, எல்லாருக்கும் நன்மை செய்கிறேன், அன்னதானம் பண்ணுறேன், தான தர்மம் பண்ணுறேன், யாருக்கும் எந்த தீமையும் நான் செஞ்சதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது நியாயப்பிரமாணத்தில் வர்ற நீதி, அது சுயநீதி. அதை உடையவனாய் இராதபடி இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினால் வர்ற நீதி உடையவனாக இருந்து கிறிஸ்துக்குள் இருக்கிறவென்றே காணப்படும்படிக்கு, இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறவராக நான் காணப்பட வேண்டும். அவருடைய நீதியை நாம் பெற்றுக்கொள்ளாவிட்டால், அவருக்கு பிரியமாக ஜீவிக்காவிட்டால், நாம் அவருக்குள்ளே இருப்பது கஷ்டமான காரியம். அவருக்குள்ளே நான் இருக்கேன்னு சொல்ல முடியாது. அவருடைய நீதியை நாம் பெற்றுக்கொண்டு அவரை அறிவிலே வளர்ந்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமாக ஜீவிக்கும் பொழுது நிச்சயமாக நாம் அவருக்குள்ளே இருப்போம். அப்பொழுது அவர் வரும் பொழுது மகிழ்ச்சியோடு அவரோடு கூட நான் போக முடியும். அவர் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவென்று காணப்படும் படிக்கும். 10வது வசனம், எப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்ததின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதுக்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு இருந்திருப்பதற்கு தகுதியாகவும் முடிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமிட்டு விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். எல்லாவற்றையும் நஷ்டம் குப்பை என்று எண்ணுகிறேன். இந்த உலகத்திற்கு இந்த மாதிரி தாட்டு உண்டா? ஒன்றுமே தெரியும். அந்த உலகத்தில் கண்காண என்ன பார்க்குறாங்களோ அதெல்லாம் அவளுக்கு வெளியேறப்பட்டதாய் தெரிகிறது. பொண்ணும் பொருளும் பணமும் மற்ற அந்தஸ்து பேர் புகழ் மற்ற சொந்தக்காரனுடைய உறவு நட்பு நண்பர்களுடைய உறவு அவருடைய அன்பு உலகத்தினுடைய அன்பு அதுதான் அவனுக்கு பெரிதாய் தீருது. இதெல்லாம் ஆண்டெடுப்பாரில் ஒன்றுமில்லை, மாயையாக இருக்குது. இந்த உலகத்தில் எல்லா காரியங்களும் ஒரு நாள் அழிந்து போயிடுது. இதெல்லாம் மாயை, இதெல்லாம் குப்பை என்று பவுல் சொல்கிறார். ஒரு காலத்தில் ஆண்டரை அறிவிக்கும்போது பவுலுக்கு இதெல்லாம் வெளியேறப்பட்டதே தெரிஞ்சுது இல்லை. இப்போ எப்படி இருக்குது? இப்போ கம்ப்ளீட்டாக மாறிட்டுது, அவருடைய பார்வை மாறிட்டுது. பவுலுடைய பார்வை முந்தி எதெல்லாம் வெளியேறப்பட்டதாக நடிச்சிட்டு இருந்தாரோ அதெல்லாம் இப்போ எப்படி இருக்குது? குப்பையாக இருக்கிறது. அவையெல்லாம் நஷ்டமாக இருக்கிறது. நஷ்டம் என்று விட்டு விட்டேன் குப்பையுமாய். ஏன் இதெல்லாம் நஷ்டம்? இதையெல்லாம் நான் அரவணைத்து கொண்டு அதெல்லாம் இப்போ முக்கியமானது நினைத்து கொண்டு இருப்பேன் என்று சொன்னால் இந்த ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நஷ்டம் அடைந்து விடுவேன். ஆண்டவரிடத்தில் ஒன்றுமே எனக்கு கிடைக்காது, அது எனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி விடும். ஆகவே இவையெல்லாம் எனக்கு நஷ்டமான காரியம் என்று அறிந்து அதெல்லாம் நான் விட்டு விடுகிறேன்னு சொல்லுகிறார். எப்படியாவது அவருடைய எப்படியாயினுங்கிற வார்த்தை எவ்வளோ முக்கியமானுங்க. எப்படியாவது அவருடைய பிரயாசத்தை காட்டுது. எப்படியாவது நான் மருத்துவர்லேருந்து உயிரோடு எழுந்திருக்கிறேன். அவர் வரும் பொழுது நான் மருத்துவர்லேருந்து உயிரோடு எழுந்து அவரோடு கூட அவருடைய ராஜ்யத்துக்கு
அப்போ அவரோடு கூட இருக்க வேண்டும், அதுதான் அவருடைய வாஞ்சி. நமக்கு அந்த வாஞ்சி இருக்குதா? ஆண்டவருக்கு அவருடைய பிள்ளைகளோடு இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். அவன் நீங்களும் நானும் கூட ஆண்டரோடு கூட நான் இருக்க வேணும்னு சொல்லி 24 மணி நேரம் எப்பொழுதும் நான் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்ற வாஞ்சி நமக்கு இருக்கிறதா? அப்படி இல்லைன்னா ஆண்டத்தில் நம்ம கேட்க வேண்டும். நமக்கு ஆண்டருக்கு இடையில் ஏதாவது காரியங்கள் வந்து தடை செய்கிறதா? நமக்கு ஆண்டருக்கு உள்ள உறவை கெடுக்கக்கூடிய காரணங்கள் ஏதாவது இருக்கின்றதா? அதே நம்முடைய சொந்தக்காரர்களோ நம்ம நண்பர்களோ யாராவது வந்து குறுக்க வந்து நிற்கிறாங்களா? நமக்கு ஆண்டருக்கு நடுவில் எல்லாம் நினச்சி கட் பண்ணணும், நீக்கிவிட வேண்டும். இதெல்லாம் நஷ்டம், குப்பை என்று உதிரி தலைவன் என்று பவுல் சொல்கிறார். அவருடைய அனுபவத்தை சொல்கிறார். அப்படியாக வருது, அந்த அனுபவத்துக்குள்ளே இருந்து தான் இது எழுதுகிறார், சும்மா எழுதலை. அவர் அந்த விதமாக தன் வாழ்க்கையை அவர் மாற்றிக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கணும். நம்ம ஆண்டவர் கூட நமக்கு உதவி செய்வாராக. அவர் பவுலை போன்று நாம் கூட மிகுந்த ஜாக்கிரதையோடு ஆண்டரை தேடலாம். நமக்கு எது லாபம் என்று நினைத்து கொண்டதுமோ அதெல்லாம் நஷ்டம் என்று உதறி தள்ளலாம். ஆண்டரை பிரியப்படுத்தி ஆண்டுக்கு பிரியமாக ஜீவிப்பதே நம்முடைய வாழ்க்கையின் லட்சியமாக இருக்கும்படியாக நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். 1 யோவான் 3வது அதிகாரம் 1 யோவான் 3வது அதிகாரம் 2வது வசனம். 1 யோவான் பின்னாடி இருக்கு, லாஸ்ட்டில் 1 யோவான் 3வது அதிகாரம் பக்கம் 327, பக்கம் 327. 1 யோவான் 3வது அதிகாரம் 2வது வசனம். பிரியமானவர்களே, இப்படி தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆயினும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிறவனமாகவே நாம் அவரை தரிசிப்பதினாலே அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவே இப்பொழுது நாம் ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கிறோம், ஆண்டை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? இனி எவ்விதமாக இருப்போம் என்று தெரியாது. ஆனாலும் அவர் வெளிப்படும்போது நாம் எப்படி இருப்போமா? அவர் இருக்கிறவனமாகவே நாம் அவர் தரிசிக்க போகிறோம். அவர் எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கிறாரு. ஆவியின் சரீரத்தில் இருக்கிறார்ல, உயிர்த்திருந்த சரீரத்தில் ஆண்டவர் இருக்கிறார். பூட்டப்பட்ட ரூமுக்குள்ளே ஆண்டவர் வந்தால, உயிர்த்திருந்த பொழுது சிஷெல்லாம் ரூமை பூட்டிக்கிட்டு உள்ளே பயந்து போய் உட்காந்தாங்கல்ல. பூட்டப்பட்ட ரூம்குள்ளே எப்படி வர முடியும்? நம்மளால் போக முடியுமா? பூட்டப்பட்ட ரூம்குள்ளே வர முடியுமா? அப்படியே சீலிங்லேருந்து ஆண்டவர் வந்துருப்பாருங்க. சீலிங்லேருந்து வந்து தொம்முன்னு உள்ள வந்து குதிச்சார். அப்படி சிஷெல்லாம் அப்படியே ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும் அவங்களுக்குல. எப்படி இருந்தால் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதுதான் மைமீன் சரீரம், உயிர்த்திருந்த சரீரம். அந்த மாதிரி சரீரத்தை நமக்கு தரப்போகிறார். அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிறவனமாக நாம் அவரை தரிசிப்பது, நாமும் அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இப்போ அவருக்கு ஒப்பாக நம்ம மாறணும்னு சொன்னால் அப்போ இந்த உலகத்தில் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் நம்ம யோசித்து பாருங்க. ஒரு சாதாரண ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை போதுமா? அது திருப்தியாக நமக்கு ஆண்டருக்கு திருப்தியாக இருக்குமா? ஒரு சாதாரண ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு ஆண்டர் வரும்போது நான் ஆண்டர் போல மாறிடுவேன்னு சொன்னால் நம்மை நாமே ஏமாற்றிக்கணும். ஒருபோதும் நடக்காத ஒரு காரியம் அது. அவருக்கு ஒப்பாக நாம் இந்த உலகத்தில் ஜீவிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அவர் இந்த உலகத்தில் இருந்த பொழுது எப்படி ஜீவித்தாரோ அப்படி நாம் ஜீவிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அவருக்கு ஒப்பாக இந்த உலகத்தில் ஜீவித்தால் தான் அவர் வரும்போது அவரை போல நம்மை மாற்றி அவரோடு கூட எடுத்துக்கொள்வார். அவரை தரிசிக்கும் போது அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் எவ்வளோ பரிசுமான தேவன் பாருங்கள். அவருக்கு ஒப்பாக இருக்கணும்னு சொன்னால் அப்போ உங்களோட வாழ்க்கையை எவ்வளோ பரிசுத்தம் காணப்படணும். அவர் விருப்பம் இல்லாத ஒரு சின்ன காரியம் கூட நம்ம வாழ்க்கையில் காணப்படக்கூடாது. ஸ்பாட்லெஸ்ஸாக இருக்கணும்னு விரும்புகிறார். ஆண்டுடைய வாழ்க்கையில் ஏதாவது குறை இருக்குதா? ஆண்டுடைய வாழ்க்கையில் ஏதாவது அசுத்தம் இருந்ததா? இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவருடைய வாழ்க்கையில் யார் என்னை பற்றி யார் நீங்கள் குற்றம் சொல்ல முடியும், இடத்துல பாவம் உண்டுன்ட்டு உங்களை யார் சொல்ல முடியும் ஆண்டு கேட்குறல்ல, சவால் விடுறார். அவ்வளோ ஸ்பாட்லெஸ்ஸாக ஒரு சிறு கரைதிரை கூட இல்லாதவராக ஆண்டு இந்த உலகத்தில் ஜீவித்தார். நம்மளால் முடியுமா? அன்றை நீங்கள் அப்படி இருந்தீங்க, என்னால் முடியுமா? நம்மளால் முடியாதுதான். ஆனால் ஆண்டதை கேட்கும்போது ஆண்டவர் உதவி சார், எனக்கு பலன் இல்லை, பலன் தாங்க. அப்படி ஸ்பாட்லெஸ்ஸாக கரைதிரையற்றவனா ஜீவிக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டதை கேட்கணும். அப்படியாக நீங்கள் தான் எனக்கு எல்லாம், இதுதான் எனக்கு முக்கியம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பழைய ஏற்பாட்டில் சொல்லுமே ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொல்கிறது தெரியுமா? என்ன வார்த்தை தெரியுமா? நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர். நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர். நான் இஸ்ரவேல் ஜனங்கள் தாங்களே பரிசுத்தமாக்கிற முடியும்? ஒரு நாள் முடியாது. அவங்க மறுபடியும் விக்கிரகனால தான் மாறினாங்க. ஏன்? என்ன காரணம்? ஆண்டவருக்கென்று தங்களை முழுதுமாக அவள் அர்ப்பணிக்கலை, ஈல்டு பண்ணலை. ஆண்டவருக்கென்று தங்களை முழுதுமாக ஒப்பு கொடுத்துருந்தாங்க. யார் ஒப்பு கொடுத்தாங்க அவங்கள ஆண்டவர் பரிசுத்தமாக. சாமுவேல் பார்க்குறோம், சாமுவேல் திகிச்சு, எலியா, எலிசா பழைய பாட்டில் தான் இருந்தாங்க. அவங்களாம் மோசே இன்னும் விட்டு கொடுத்தாங்க. ஆண்டருக்காக தங்களை நான் சொன்னவன் எல்லாருமே ஆண்டருக்காக தங்களை முழுதுமாக விட்டு கொடுத்தவங்க தான். நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். மோசே, எலியா, எலிசா, யோசுவா குறித்து வாசிக்கணும். யோசுவா மோசைக்கு அப்புறம் ஆண்டவர் யோசுவா பயப்படுத்தினால அவங்க ஃபுல் கமிட்மெண்ட், டோட்டல் கமிட்மெண்ட் முழுதுமாக ஒப்பு கொடுத்தாங்க. கொஞ்சம் கூட இவங்க சொல்கிறது அவங்க சொல்கிறத அவங்க கேட்கவே இல்லை. யாரையும் பிரியப்படுத்துறது அவங்களுக்கு நோக்கமே கிடையாது. ஆண்டரை மாத்திரம் தான் பிரியப்படுத்தி அவர் ஜீவித்தார். அப்படிப்பட்டவங்க அந்த பரிசமாக்க முடியும்.
அப்போ ஒரு பாத்திரம் இருக்குது. அந்த பாத்திரத்தில் நேற்று வச்ச மீன் குழம்பு அல்லது 4 நாளைக்கு முன்னாடி வச்ச சாம்பார் இருக்குது. அந்த பாத்திரத்தை எடுத்து அப்படியே புது சாம்பார் அல்லது புது குழம்பு நம்ம செய்ய முடியுமா? அடுப்பில் வச்சு 4 நாளைக்கு முன்னாடி எங்கள் ஊருக்கு போய்ட்டோன்னு வைங்க, அப்படியே நேரம் ஆச்சு பாத்திரத்தை விளக்காமல் அப்படியே விட்டுட்டு போயிட்டோம். 4 நாள் கழித்து வர்றோம், பரவாயில்ல இது நம்ம வீட்டு பாத்திரம் தான் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி 4 நாளைக்கு முன்னாடி ஊசி போன சாம்பார் அந்த பாத்திரத்தில் இருக்குது. அதுலேயே புது சாம்பார் செய்ய முடியுமா? அதை எடுத்து எவ்வளோ சுத்தம் பண்ணல. ஆனால் அந்த பாத்திரம் சொல்லுது, ஐயோ என்னை போட்டு பாடாப்படுதா, என்ன பண்ணாமல் சர்ஃபா என்னது சபீனாவா என்ன ஞாபகத்தில் என்னத்தெல்லாமோ போட்டு என்னை தேய்க்கிறியே, எனக்கு வலிக்குது, என்னை விட்டுரு அப்படின்னு சொன்னால் நம்ம உடனே பாத்திரம் அப்படி பேசிச்சுன்னு வச்சுக்கிடுவோம். என்ன ஆகும்? ஐயோ உனக்கு வலிக்குதா? ஐயோ அப்போ நான் உன்னை லைட்டாக கலந்துறேன் அப்படின்னு சொன்னால் லைட்டாக கலவுனா 4 நாளைக்கு முன்னாடி செஞ்ச சாம்பார் அப்படியே படிஞ்சு போயிடும், போகாது. பூசணாத்தை அடிச்சுட்டு தான் இருக்கும். அதோட எப்படி நம்ம புது சாம்பார் செய்யறது? புது சாம்பார் கெட்டு போயிடும்ல. கம்ப்ளீட்டாக நல்லா சுத்தப்படுத்தணும். அதுக்கு என்ன செய்யணும்? அந்த பாத்திரம் விட்டு கொடுக்கணும். என்னை தொட்டாத எனக்கு வலிக்குதுன்னு சொன்னால் முடிஞ்சு. அதுதான் அன்ற கொய்வனுக்கு விட்டுட்டு சொல்கிறல்ல, அந்த களிமண், நாம் களிமண்ணாக இருக்கோம், ஒரு கொய்மண் சொல்கிறல்ல கொய்வன். அந்த கொய்வன் வந்து எல்லாம் செஞ்சு என்னமோ முயற்சிக்கிச்சு அந்த களிமண்ணில் இருக்க கல்லுகள்லாம் எடுத்து என்னென்ன பண்ணி எல்லாம் பண்ண மாதிரி கொடூரமான ஒரு காரியத்தை செய்யலாம். என்ன தெரியுமா? கொடூரமான காரியம் என்னது? அது ரொம்ப கொடூரமான காரியம். நெருப்பில் வச்சு சுடுவான் அந்த பானை. வெறும் பச்சை களிமண்ணோட ஒன்றும் செய்ய முடியாதுல்ல. அதை கொண்டு அடுப்பில் வச்சேன்னா அது கரைஞ்சி ஓடி போயிடும் தண்ணி. எல்லாம் செஞ்சு ஒரு பாத்திரத்தை உண்டாகின பிறகு நெருப்பில் வச்சு அதை சுடுவான். செங்கலை கூட சுடுறான் இல்லையா? சுட்டால் தான் அது உபயோகப்படக்கூடிய நல்ல பானையாக மாறும். அது சுடுறது வந்து ஒரு ஜாலியான அனுபவமாக, அது ஜாலியாக இருக்குமா? கஷ்டம். இப்படியாக நம்ம முழுதுமாக விட்டு கொடுத்தாதான் ஆண்டவர் வரும்போது அவரை போல் நம்ம இருப்போம், அவரோட போக முடியும். இல்லைன்னு நடக்காத காரியம் அது. அதே இது வந்து லைட்டாக படித்து அப்படியே லைட்டாக நம்ம எடுத்து அப்படியே பழகிட்டோம். நம்ம 1 யோவான் 3ஆவது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம் அது லைட்டான வசனமே கிடையாது. அது ரொம்ப கஷ்டமான வசனம், சீரியஸான வசனம். அது சீரியஸானது. சில பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா கணக்கு பாடத்தில் சில கணக்கில் வந்து லைட்டாக எடுத்துக்கிடுவாங்க. இந்த கணக்கு நான் போட்டுறேன் சார், எனக்கு நல்லா தெரியும் சார், டெஸ்ட்டு வச்சேன்னு அந்த கணக்கில் ஒரு 0 வாங்குவோம். அந்த கணக்கு கம்ப்ளீட்டாக 10 மார்க் கணக்காக இருக்கும். எனக்கு நல்லா தெரியுமா அப்படிமா பரிச்சை வச்சா அந்த 10 மார்க்கும் போச்சு. அந்த கணக்கு அப்படியே ஒரே அடிக்கணும். அது ஒரு ஸ்டெப்பு கூட ரைட்டாக இருக்காது. சார் என்ன சார் 10 மார்க் சார், ஒரு 2 மார்க்காக போடலாம். ரைட்டா 2 ஸ்டெப்பு ரைட்டாக இருந்தால் கூட 2 மார்க் போடலாம். ஃபஸ்ட்டு எழுதின ஃபார்முலாவே தப்பாக இருக்கும். A+B² என்னத்தையும் எழுதி வச்சுருப்பான். அந்த ஃபார்முலா எழுதி தான் அதை அப்ளை பண்ண போகிறோம். அந்த வாய்ப்பாடே தப்பாக இருக்கும். வாத்தியார் சொல்லு, உனக்கு 1 மார்க் கூட கொடுக்கணும் நினச்சிருங்க ரூல்னு தான் நினைக்கிறேன். முதல் ஸ்டெப்பே தப்பாக இருக்கும். முதல் ஸ்டெப்பே தப்புனா எல்லா ஸ்டெப்பும் முதல் கோணம் முற்று கோணலை. முதல் ஸ்டெப்பே தப்பாக தான் எல்லாம் தப்பாக தான் வரும். ஆன்சரும் தப்பாக தான் வரும். மார்க்கும் தப்பாக தான் வரும். தப்பாமல் 0 மார்க் வரும். அவன் முழுவதுமாக நம்ம அர்ப்பணிக்கணும்னு சொல்லி ஆண்டு விரும்புகிறார். அப்போ தான் ஆண்டரமே சுத்தம் பண்ண. ஏன் அந்த பையன் அந்த கணக்கில் அந்த பர்டிகுலர் ஒரு கணக்கு எடுத்துக்கோங்க, பர்டிகுலராக ஒரு குறிப்பிட்ட கணக்கு 10 மார்க் கணக்கு ஏன் அவன் தப்பு பண்ணான்னா அதை லைட்டாக எடுத்துக்கலாம். சார் இந்த கணக்கு எனக்கு தெரியும் சார், நீங்கள் இப்போ சொல்லிக் கொடுத்துருக்கீங்க, எனக்கு ஞாபகத்தில் எனக்கு தெரியும் சார், லைட்டாக எடுத்துக்கலாம். சீரியஸாக அது மறுபடியும் அதை பார்த்து அவனே ஒரு பேப்பரில் எடுத்து வீட்டில் போட்டு பார்த்துக்கணும். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு தான் அவனுக்கு தெரியும் எங்கே தட்டுக்குது, வண்டி நின்றுடும், பாதிலே நிற்கும். அப்போ தான் அவனுக்கு தெரியும். அப்புறம் மறுபடியும் எடுத்து பார்க்கணும், என்ன ஸ்டெப்பு நம்ம தப்பு பண்ணோம் அப்படின்லாம் நல்லா ஆராய்ச்சி பண்ணி மறுபடியும் 4-5 இது அந்த கணக்கு போட்டு பார்த்துருந்தான்னா எக்ஸாமில் அழகாக போட்டு 10க்கு 10 வாங்கிடலாம். அது செய்யலாம். லைட்டாக எடுத்துக்கலாம். அலட்சியம், இந்த கணக்கு எனக்கு தெரியும் சார், அந்த மாதிரி இந்த வசனத்துலேயே அலட்சியம் எடுத்துட்டேன்னா நீங்கள் நானும் என்னையும் சேர்த்து தான் சொன்னேன். நீங்கள் நானும் அலட்சியமாக எடுத்துட்டா வர்ற ஆபத்துக்கு நம்ம தப்பிக்க முடியாது, மாட்டிக்கணும். என்ன பாருங்கள், 1 யோவான் 3ஆவது அதிகாரம், பிரிமானவரே இப்படி தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், பிள்ளையாக தான் இருக்கிறோம், சந்தேகம் இல்லை, ஆண்டை ஏற்றுக்கொண்டோம், ஆண்டுடைய பிள்ளைகள் தான், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. இன்னும் டக்குன்னு என்னெல்லாம் மாற போகிறோமோ தெரியலையே, அதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு யோவான். இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை, ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவர் தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவருக்கு ஒப்பாக இருக்கிற மாத்திரம்தான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். வித்தியாசமாக இருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. அவரை போல இருக்கிறவர்கள், அவரை போல சுபாவம், அவரை போல பரிசுத்தம், அவரை போல நீடிய பொறுமை, அவரை போல சகிப்புத்தன்மை, துரோகிகளை மன்னிக்க கொடுத்த, சாதனங்கள் மன்னிக்கிறது இல்லை, துரோகிகளை மன்னிக்கிறவன் தன்மை. யூதாஸ் கரித்து முத்தத்தை காட்டி கொடுத்தால, நான் முத்தம் கொடுக்குறேன்டா பார்த்துக்கோங்க, நான் யாருக்கு முத்தம் கொடுக்குறேன் அதை பிடிச்சிக்கோங்க
அப்படின்னு சொல்லிட்டு வந்து முத்தம் கொடுக்குறான். ஆண்டவன் சொல்றாரு, சரி இது மனுஷமான முத்தத்தினாலேயா காட்டி கொடுக்குற, சரி பரவாயில்ல காட்டி கொடு அப்படின்னாரு. அந்த சுபாவம், துரோகியிலே மன்னிக்கூடிய சுபாவம், பரிசுத்தம், உலக ஜனங்களோட கணக்காக இருக்கிறது, உலகத்தின ஆசாபாசங்கள் அதெல்லாம் குப்பை என்று விட்டு விட்டுருக்குறோமா? இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாத்துலேயும் அவரை போல இருக்கும், எல்லாவற்றிலும் அப்படி இருப்போம் என்று சொன்னால், அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று சொன்னால் வரும்போது அவரோட போகலாம். 3ஆவது வசனம் பாருங்க, அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற அவனும் அவர் சுத்தமுள்ளவராக போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். அப்போ எப்படி நாமே சுத்திகரித்துக் கொள்ள முடியும்? இப்போ கங்கை நதியில் போய் குளிச்சுட்டு வரலாமா? கங்கை நதி சாக்கடையை விட மோசமாக இருக்கலாம். ஜனங்கள் ஓடி போய் குளிச்சுட்டு வராங்கல்ல. கும்பமேளா நடந்தது அலகாபாத்தில், எவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் போய் குளிச்சுட்டு வந்தாங்க. ஏதாவது பிரயோஜனம் உண்டா? அது லட்சக்கணக்கான மக்கள் ஒரு ஆற்றுல இறங்கினா அது சாக்கடையாக மாறாமல் என்ன செய்யும்? இப்படிப்பட்ட அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன், அவர் மேலே இப்படிப்பட்ட நம்பிக்கை. எப்படிப்பட்ட நம்பிக்கை? நான் ஆண்டரை போல தான் ஜீவித்து கொண்டிருக்கேன் இந்த உலகத்தில், அவரை போல நான் ஜீவிக்கணும். அவர் எப்படி இந்த உலகத்தில் இருக்கும்போது எப்படி இருந்தாரோ, ஸ்பாட்லெஸ்ஸாக இருந்தார், கரைதறியற்றா இருந்தார், அதை போல தான் நான் ஜீவித்து கொண்டிருக்கேன். அவர் சீக்கிரமாக வரப்போகிறார், நான் வரும்போது கண்டிப்பாக நான் அவரோட போவேன், அவருக்கொப்பா என்னை மாற்றப் போகிறார். இந்த சரீரத்தை விட்டு உயிர்த்திருந்த சரீரத்தை பெற்றுக்கொண்டு நான் போகிறேன். அதுக்கு இப்பொழுது நான் தகுதியாக இருக்கிறேன். ஏனென்றால் அவர் இந்த உலகத்தில் இருந்த பொழுது எப்படி இருந்தாலும் அதை போல தான் நான் இருக்கிறேன் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்கிறேன். எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்க போல தண்ணியும் சுத்திகரித்துக் கொள்கிறான். நாமே எப்படி சுத்திகரித்துக் கொள்வது? அது அந்த பாத்திரத்தின் கதை. பாத்திரம் அதை பாத்திரத்தை சுத்தப்படுத்துறவங்களுக்கு அது முழுமையாக தன்னை ஒப்பு கொடுக்கணும், விட்டு கொடுக்கணும். அப்போ தான் அந்த பாத்திரத்தை நிச்சய முடியும், நல்லா சுத்திகரித்து மணி அதை எடுத்து பயன்படுத்த முடியும். அவை ஆண்டடைய ராஜ்யத்தில் போய் அவரை துதிக்க போகணும்னு சொன்னால், அசுத்தமான பாத்திரங்களாக இருந்து துதிக்கிறது ஆண்டு ஒருபோதும் விரும்ப மாட்டார், ஏற்றுக்கொள்ள மாட்டார். அசுத்தமான பாத்திரங்கள், அந்த பாத்திரம் நாறு ஊசல் நாற்று அடிக்குது, அது பருவத்தில் இருந்துக்கிட்டு அது ஆண்டரை போற்றி துதிக்கிறது ஆண்டு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அது அவருடைய சுபாவத்துக்கு விரோதமானது, அவருடைய சுபாவத்துக்கு அப்பாற்பட்டது. பரிசுத்தமான பாத்திரங்கள்லேருந்து வர்ற துதியை தான் அவர் ஆராதனை தான் ஏற்றுக்கொள்ள முடியும். அதனால் யோசித்து பாருங்கள், அவனுடைய ராஜ்யத்தில் எவ்வளோ தேவதூதர்கள் இருக்காங்க, அதில் ஒரு தேவதூதனா அசுத்தமான தேவதூதனாக இருக்கிறானா? அசுத்தமான தான் அவனை கீழே தள்ளிடுறாருல, அசுத்தமான தேவதூதெல்லாம் போயிட்டாங்க, சாத்தானோட போயிட்டாங்க. இப்போ அவருடைய ராஜ்யத்தில் இருக்க எண்ணிக்கையற்ற கோடிக்கணக்கான தேவதூதர்கள் இருக்காங்களாம், அதில் ஒரு தேவதூதன் கூட அசுத்தமானவன் கிடையாது. அசுத்தமானவங்க இருக்க முடியாது, அது ஆண்டோட சுபாவத்துக்கு விரோதமானது. The Lord will never tolerate impurity. அசுத்தத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. He will never tolerate corruption. உலகத்துள்ள ஜனங்கள், நம்ம ஜனங்கள்லாம் கரப்ஷனை தாங்கிக்கிட்டு மறுபடியும் ஓட்டு போட்டு சரி ஆட்சி செய்ப்பா அப்படின்னு விடுறாங்க. ஆண்டவர் ஒருபொழுது அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். மாசுபட்டவர்கள், கரைதேறி உள்ளவர்கள், கரைப்பட்டவர்கள் ஆராதிக்க முடியாது. அவருடைய ராஜ்யத்தில் போய் அவரை ஆராதிக்க முடியாது. ஆண்டவர் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே நாமே எப்படி பரிசுத்தமாக்கிக் கொள்ள முடியும்? முடியாத காரியம். ஆண்டவருக்கு நாம் ஈல்டு பண்ண வேண்டும். முழுதுமாக ஒப்பு கொடுக்கும் பொழுது, அன்றே நீங்கள் என்னை பரிசுப்படுத்துங்க, நான் உங்களை பரிசுமாக கத்தன்னு சொன்னீங்களே, என்னை பரிசுப்படுத்துங்க, நான் என்னை விட்டு கொடுக்குறேன், உங்களுடைய சித்தன்மையை என்னை எடுத்து பயன்படுத்துங்க, நீ கொண்டு போகிற வழியை நான் வருவேன், உங்களுடைய சுபாவத்தை எனக்கு தாங்க, நீங்கள் இந்த உலகத்திற்கும் எப்படி ஜீவித்தீங்க அது போல் ஜீவிக்க எனக்கு உதவி செய்யுங்க, சகிப்புத்தன்மையை தாங்க, பொறுமையை தாங்க, அசுத்தத்தை கண்டால் விலகி ஓட உதவி செய்யுங்க, இந்த உலகத்தின் அசுத்தனால் தீட்டுப்படாமல் இருக்க எனக்கு உதவி செய்யுங்க, உள்ளத்துக்குள்ளே எரிச்சல், பகை, கசப்பு, பொறாமை, பெருமை, உலக ஆசை, பண ஆசை, பொன்னாசை, பெண்ணாசை, பொருளாசைன்னு சொல்கிறாங்கல்ல, அது இது மாதிரியான காரியங்கள்லாம் நம்மளை கரைப்படுத்தக்கூடிய காரியங்கள். எந்த விசுவாசியும் கரைப்படுத்தக்கூடும். அப்படிப்பட்ட கரையிலேருந்துலாம் என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே, என்னுடைய கருத்தில் கொடுக்குறேன், நம்முடைய கருத்துக்குள்ளே என்னை வச்சுக்கோங்க, ஒவ்வொரு நாளும் என்னை கழுவி சுத்தப்படுத்துங்க, ஒவ்வொரு நாளும் அந்த பாத்திரத்தை கழுவி சுத்தப்படுத்தினா அந்த பாத்திரம் நல்லாயிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி என்னை சுத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்து அவர் நம்ம சுத்தப்படுத்துறதுக்கு நம்ம அர்ப்பணிப்போம்னு சொன்னால், அவர் வரும் பொழுது நிச்சயமாக நம்ம கரைதேறியற்றவர்களாக அவரை போலவே இருப்போம். அவர் கரையுள்ளவராக இந்த உலகத்தில் இருந்தாரா? கரைதேறியற்றவராக ஆண்டவர். அதனால் என்னாச்சு, 3ஆம் நாள் பிதா அவரை உயிரோடு எழுப்பினார். கல்லையிலிருந்து எப்போ போனான்னு யாருக்குமே தெரியும். காவல்காரெலாம் அங்கே தான் இருக்கிறான், உனக்கு தெரியும். இவ்வளோ ஆச்சரியமான ஒரு டேக் ஆஃப் பாருங்க, ஆச்சரியமான ஒரு டேக் ஆஃப். எல்லாரும் போய் தானே ஆண்டரை அடக்க மாட்டாங்க, யோசேப்புடைய கல்லறையில் தானே வச்சாங்க அவரில். எப்பவும் போனார் யாருக்குமே தெரியும். ஆண்டவர் அவரை பிதாவாய் தேவன் அவரை எடுத்துக்கொண்டான்னு சொல்லிப்பார்.
விதமாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நாமும் மகிமையின் சரி ஒரு இமைப்பொழுதிலே மகிமையின் சரீரத்தை நமக்கு தந்து அப்படியே நம்ம எடுத்துக்கொள்ளப்படும். எவ்வளோ பெரிய பாக்கியம்! இதை விட ஒரு பெரிய பாக்கியம் வேறு என்ன உண்டு? இதுக்காக தான் நான் பிரயாசம் பண்ணோம். வேறு இந்த உலக பிரமண கருத்துக்கு அங்கேயும் உலக ஜனங்களுக்கு ஓடி ஆடி பிரயாசப்பட்டு என்ன புண்ணியம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லாது, செகண்டரி, ஒன்றும் இல்லை. அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆகவே நான் ஜெபத்துக்கு போகலாம், நம்ம மூலமாக அர்ப்பணிக்கலாம். நாம் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடலாம். அதுக்கு பிறகு நம்ம ஜெபத்துக்கு போவோம். 575 575